டஜூசிஸ், நான் உங்கள் நீஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு நியூ ஒன் ஷாட், சரண்டரிங் மை ஹார்ட். ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரி ஃபீலை கொடுக்குது. ஏன்னு என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது, பட் இட்ஸ் மை ஒன் ஆஃப் ஃபேவரட். இதை நாங்கள் ரெடி பண்ணி 2 or 3 days ஆச்சு. பட் என்னன்னா, இதை ரெடி பண்ணதுலேருந்து இந்த ஸ்டோரி இப்படி தான் போகணுன்னு க்ரியேட் பண்ணதுக்கப்புறத்துலேருந்து எப்படா பண்ணுவோம், எப்படா போஸ்ட் பண்ணுவோம், மற்றவங்கள்ட்ட ரியாக்ஷன் எப்படா வரும், லைக் நான் என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. ஸோ அதை எப்படா உங்ககிட்ட இருந்து நான் ரிவ்யூ கேட்பேன், நான் நல்லா பண்ணுனா, அது எனக்கு இப்போ ஈகராக இருக்குது. நான் அதுக்காகவே பண்ணணுன்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரெக்கார்டிங்க்கு. எனக்கு தெரியும் இது வேலை லேட்டு தான் இருந்தாலும் ஓகே, எனக்கு எக்ஸாம்லாம் நான் பார்க்கல, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்போயோ உட்காந்து. பட் சொல்கிறேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்ல, அதனால நான் இதுவே என்னை பொறுத்தவரைக்கும் சீக்கிரம். ஸோ நான் எனக்கு இருந்த ஆர்வத்தில் இப்போ ரெக்கார்டிங்கில் உட்காந்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன ஒரு சந்தோஷத்தில் இருக்கணும், அதே சந்தோஷத்தோட ரெக்கார்டிங்க்கு போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன ஏது, என்ன ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அழகாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரி, ஓகேடா, ரொம்ப பேசிட்டேன், வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பையன்தான் கையில் தண்ணி பக்கெட்டோடு வரான். அது அவனால் சரியாக தூக்க கூட முடியல. அப்படியே தூக்க முடியாமல் தூக்கி ஒருத்தவங்க மூஞ்சில் அப்படி சட்டுன்னு ஊற்றி எழுப்பி விட்டுறான். அந்த புறம்ப கூட மூஞ்சில் தண்ணி எழுதி ஊற்றுனது அப்படின்ட்டு ஒருத்தர் அப்படியே எந்திரிச்சு உட்காடுறாரு. அவங்க பக்கத்துலேயே ஒரு குட்டி பையன் படுத்துட்டு இருந்திருப்பான். அவனும் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அவன் மூஞ்சில் இருக்கிற தண்ணி அப்படியே வலிச்சு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அவன் அப்பாவை ஊற்றுனது வேறு எந்த புறம்புக்கும் இல்லை, நீ பெற்ற புறம்புக்கு தான். இவங்க சண்டையில் ஏன் தூக்கத்துக்கு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த குட்டி போய் அப்படியே படுக்கிறான். சரி, இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே முழிச்சுக்கிட்டே ஐயோ அப்படின்னு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. கையில் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டை வச்சுட்டு ஒரு பையன் அப்படியே முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். அது டேங்க, என்னப்பா, என்ன தம்பி, எதுக்காக காலங்கத்தால் இப்படி தண்ணி அள்ளி மூஞ்சில் ஊற்றிருக்க, கோழி கூட இன்னும் கூவலையே. என்னோடய ஜாமெட்ரி பாக்ஸ் எங்கப்பா? அது நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ஸோ அப்போ அவங்க தான் அந்த பக்கெட்டை தூக்கி அவங்க அப்பா மண்டை மேலே போடுறான். தாடி ஏன்பா அடிக்கிற அப்பாவை? என்னோட ஜாமெட்ரி பாக்ஸ் எங்கே? அது அப்போ பக்கத்துலேருந்து ஒரு குட்டி அப்படியே எந்திரிச்சிட்டு ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் அவர் மறந்துட்டார், போ அப்படின்ட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். டேய், நீ பேசாமல் இருடா, என் பாக்ஸ் எங்கப்பா, ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க, வாங்கிட்டு வர தானே சொன்னேன், எனக்கு இன்றைக்கி எக்ஸாம், எனக்கு வேணும். அது வாங்கிட்டு வரேன்னு எனக்கு சொல்லிட்டு தானே போனீங்க, இப்போ எங்கே ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ் எனக்கு வேணும்? அது இல்லையே. இல்லைண்ணா நான் என்ன பண்ணுறது, நான் எக்ஸாமுக்கு எப்படி போவேன்? ஐயோ, மார்க்கு போயிடும். அது தேங்க, அப்பா கிட்ட காசு இல்லைடா. காசு இல்லையா? காசு இல்லாமல் தான் நைட்டு போய் கட்டிங் அடிச்சுட்டு வந்தீங்களா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்கப்பா, ஒழுங்கா சொல்லுங்க, என் ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க, எனக்கு வேணும், எக்ஸாம் இருக்குப்பா, மெயின் எக்ஸாம், என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அது நான் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன்ட்டு நீங்கள் ஏன் கவலைப்படுற? நைட்டு வாங்கிட்டு வந்து தரீங்களா? எனக்கு இப்போ வேணும், இன்னும் 3 மணி நேரத்தில் எக்ஸாம் எனக்கு. ஏய் கிளியோன் எந்திரிடா, தூங்காதா, எக்ஸாம் இருக்குல்ல, எந்திரி. ஐயோ ஏண்ணா, நான் அப்புறமா எந்திரிக்கிறேன், நம்ம சண்டைய முடி. ஜாமெட்ரி பாக்ஸு ஆமாம் அப்பா, ஜாமெட்ரி பாக்ஸ்ப்பா. எப்படி நீ மறப்ப? ஐயோ, மறந்துடுவான்னு நினச்சா இவன் திருப்பி ஞாபகப்படுத்தி விட்டானே. அது இந்த எக்ஸாம் மட்டும் பொறுத்துக்கிட்டே, நான் அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ஐயோ போங்க, அவங்ககிட்ட பேசவே போகிறது கிடையாது அப்படின்ட்டு டேங்க அங்கேருந்து அப்படியே போகிறான். எப்பா டேங்க இல்லைப்பா, போங்கப்பா, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். டேய் எந்திரிடா கிளியோன், எந்திரிச்சு வாடா அப்படின்ட்டு கிளியோனோட சட்டையை பிடிச்சி தரன்னு பெட்லேருந்து இழுத்துட்டு போகிறான். டே விடுடா, அண்ணா வலிக்குதுடா, நானே வரேன், கழுத்த விடு அப்படின்ட்டு நம்ம கிளியோனா அப்படியே எந்திரிச்சு டேங்க முன்னாடியே போயிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணிப்பேன் நம்ம டேங் தான் அவங்க வீட்டு பின்னாடி இருக்க குளத்துல குளிச்சுட்டு இருக்கான். ஸோ தம்பியும்
விடு அண்ணா, எதுக்கு ரொம்ப சீன் போடுற? டேய், உனக்கு புரியலையா? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் முக்கியம். அதில் 10 மார்க் கொஸ்டின்ஸ் 2 வரும், 5 மார்க் கொஸ்டின்ஸ் 3 வரும். அதை வச்சு நாங்கள் ஈஸியாக நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலையா? கிளியோன், அப்படி கிடையாது. நான் நல்லா தான் படிச்சிருக்கேன். ஆனால் இதுவுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் வரும் தெரியுமா? எல்லாம் இந்த அப்பாவால் வந்தது. அப்பா, நீ மட்டும் ஒழுங்காக வாங்கிட்டு வந்திருந்தா இதெல்லாம் எனக்கு இப்படி தேவையா? எப்படி உட்காந்து புலம்பணுமா? ஒழுங்காக வாங்கிட்டு வந்துருக்கணும். குடிக்க மட்டும் காசு இருக்கு கையில். சரிட்டியா, நான் கத்தாத, நீ வாயை மூடுடா. குடிக்க மட்டும் காசு இருக்குல்ல, ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் 40 ரூபாய் தான். அது கூட உன்னால் வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாதா? எதுக்காக இப்படி பண்ணுற? வீட்டில் எந்த காசும் கொடுக்கறது இல்லை. சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு குடிச்சிட்டு வா, வீடு உருப்பிட்டுரும். நல்லா வருவ நீ. இவ்வளோ கத்துறனே உன் காதில் கேட்குதாப்பா? ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறியா? அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. இல்லை பாட்டே, நீ வாயை மூடிடு. சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. உன் கையில் காசு இருந்துச்சு, நீ மத்தியானம் கையில் காசு இருந்துச்சு, அதை பார்த்து தானே நான் வாங்கிட்டு வாண்ண. நீ போய் குடிச்சிட்டு தானே வந்திருக்க. இப்போ எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு. இந்த டைம் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கே. காலங்கத்தால தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. அம்மா, அந்த டேங்க் என்னவாம்மா? ஏம்மா கத்திக்கிட்டே இருக்கிறானா இன்ன? டேய், அவங்க அப்பாட்ட ஏதோ கேட்டிருப்பான் போல, அவங்க மறந்துட்டாரு, அதுதான் கத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இதே பழவா போச்சாமா? எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்துச்சு கத்தி என் தூக்கத்தை கெடுக்கிறதே வேலையா போச்சு. இங்கே பாருடா ஜேகே, நீ அலாரம் செட் பண்ண எந்திரிக்கிற ஆள் கிடையாது. அதான் அவனுக்கு அலாரம் மாதிரி எப்பயுமே 6 மணிக்கு கத்திக்கிட்டு இருக்கான். நீயும் குரலை கேட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க. ஐயோ, என் தூக்கத்தை கெடுத்துறானே அப்படின்ட்டு ஜேகே தான் அடி எந்திரிச்சு உட்காரான். போ, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுல, குளிச்சுட்டு ரெடி ஆகு. அப்படியே இந்த பக்கம் ஜேகே தான் எந்திரிச்சு அப்படியே குளிக்க தான் போகிறான். இப்போ கட் பண்ணிட்டு வீட்டு வாசல்ல தான் ஜேகே தான் அவனோட சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் அப்படியே போய் நிற்கிறான். போயிட்டு அவனோட சைக்கிள் பெல்ல ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே கிளிங் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ கிளியோன் தான். ஐயா ஜங்குக், வந்துட்டியா? வந்துட்டேன். என்னடா காலங்காத்தாலேயே உங்கள் அண்ணன் இந்த கத்துறான்? எனக்கு காதெல்லாம் வலிக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஜேகே தான் காதை பிடிச்சி தடவை. ஸோ அப்போ நம்ம கிளியோன் தான், இப்போவே உனக்கு இப்படி இருக்கே, பக்கத்தில் இருந்து நான் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் காதை பற்றி யோசிச்சுப்பார், ரத்தம் மட்டும்தான் வரல. டேய், வராமல் இருக்குல்ல, உனக்கு இன்னும் காது ஹெல்த்தியாக தாண்டா இருக்கு. பட் எனக்கெலாம் வந்துடும், சீக்கிரமே வந்துடும். உன் அண்ணன் கத்துற கத்தெல்லாம் என்னால் கேட்கவே முடியல. அண்ணன்கிட்ட சொல்கிறேன் இரு. டேய் வேணாண்டா, அடிச்சுட்டு போகிறான் இருக்கிற டென்ஷனில். கிளியோன் வந்து ஏறு. அந்த வரேண்ணா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம டேதாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு வரான். ஸோ நம்ம டேங் மூஞ்சிதோடைய வாடி போயிருக்கு. கிளியோனை அப்படியே பின்னாடி உட்கார வச்சுட்டு டேங் தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேங் கூட வந்துட்டுருக்கான். டேங், எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? அது வந்து என்ன மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறுது. இப்படிலாம் வைக்காதடா, எனக்கு சிரிப்பாக இருது. உனக்கு நிலமை பார்த்தா சிரிப்பாக இருக்கா? இன்றைக்கி எக்ஸாமுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இல்லை தெரியுமா? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தானே இல்லை, மற்ற சம்ஸ்லாம் போடு. அது ஏன்டா ஈஸியாக மார்க் எடுக்கிறத விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு சம் போட்டு போடணுமா? 2 மெயின் கொஸ்டின்ஸ் வேறு ஜாமெண்ட்ரிலேருந்து வரும் தெரியுமா? கண்டிப்பாக இந்த தடவை நான் மார்க் விட்டுடுவேன். ஐயோ டேய், இப்போ சென்டம் எடுத்து என்ன பண்ண போகிறானா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஜேகே. ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா என்னோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் என் அப்பாட்ட சொல்லியிருக்கவே கூடாது. நானே ஏதாவது பண்ணியிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாவது அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கணும். நான் இவரை நம்பினேன்ல, எல்லாம் இவன் தான். அப்பா வாங்கிட்டு வந்துடுவார், நீ கவலைப்படாத படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஃபுல்லாக நான் இது பண்ணிவிட்டு நைட்டு ஒரு வாங்கிட்டே வரல. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு கண்டிப்பாக நான் இந்த எக்ஸாமை விட்டுடுவேன். ஜேகே தான் பேசுகிறட்டே பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற கிளியோனை பார்க்குறான். கிளியோன் தான் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு முழுக்க அவன் புலம்பவா, நீ கேட்குற. ஐயோ அப்படின்ற மாதிரி ஜேகே ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறான். டேதான் அவன் கண்ணிலேருந்து டேரே வருது. ஏய், அழுது வைக்காத, குழந்தையா நீ? நல்லா படிக்கிற பையன் தானே, ஒழுங்கா போயிட்டு எக்ஸாம் எழுத.
ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லைன்னா என்ன ஒழுங்காக பண்ண மாட்டியா? அதை தாண்டி மிச்சம் எல்லாத்தையுமே பண்ணி வை, நல்ல மார்க் வரும், பார்த்துக்கலாம்டா. நீ ஈஸியாக சொல்லிட்டா, இவங்க மார்க் போடுறதே பெரிய விஷயம். இப்படி விட்டுருந்தோன்னா கண்டிப்பாக ஐயோப்போ இவன் தொலை தாங்கலையே அப்படின்ட்டு ஜேகே தான் மேலே பார்த்துக்கிட்டே அப்படியே வரான். ஸ்கூல்கிட்டையுமே வந்துட்டாங்க. அந்த மேக்ஸ் மிஸ் தான் திட்டு தான் போகிறாங்க. நல்ல மார்க் எடுப்பலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கிளியோன் தான், நீ புலம்பிக்கிட்டே இருந்தா நான் எக்ஸாமுக்கு போகிறேன், டாட்டா ஜேகே அப்படின்ட்டு அவன் அப்படியே சைக்கிள் விட்டு இறங்கி ஓடி போயிடுறான். ஸோ நம்மகிட்டே தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம ஜேகே தான், சரி போடா, அதுக்கு எக்ஸாமில் இருக்க முடியும், போ போ அப்படின்ட்டு தான் அப்படியே சைக்கிளை உருட்டிக்கிட்டே அப்படியே ஸ்கூலுக்குள்ளே தான் அப்படியே போகிறான். ஜேகே தான் அப்படியே நம்ம டேங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ டேங் தான் ரொம்ப ஸ்லோவாக சைக்கிளை உருட்டிக்கிட்டு அப்படியே நடந்துட்டுருக்கான். டே ஜாமெட்ரி பாக்ஸ் வேணாமா? ஜாமெட்ரி பாக்ஸா அப்படின்ட்டு டேங் தான் கண்ணனில் தொடச்சிட்டு பார்க்குறான். அப்போ சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம ஜெகே கிட்ட தான் வரான். அட பாவி, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டியா? நேற்றே வாங்கிட்டேனே. அப்போ உன்கிட்ட இருக்கா? இவ்வளோ நேரம் புலம்பிட்டு வரேனேடா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஜெகிடா லைட்டாக சிரிச்சிட்டு, நீ புலம்புறது கேட்க நல்லா இருந்துச்சு, அதனால இப்படி பண்ணா. எது நான் புலம்புறது கேட்குறதுக்கு உனக்கு நல்லா இருக்குதா? பரதேசி நாயே, என்னை புலம்பு விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியா நீனு அப்படின்னு டேங் தான் அப்படியே துரத்துறான். ஜேகே தான் அப்படியே ஏய் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுக்க மாட்டேன். வேணும். வேணுமா? ஆமாம். சரி இந்தா, நல்லா ஜாம் பண்ண, ஆல் தி பெஸ்ட். சரி நீ காலேஜ் போகலையா? உன்னை ட்ராப் பண்ணிட்டேன்ல, நான் போகிறேன். சரி டாட்டா, நான் இதுக்கப்புறம் இப்படி ஜாலியாக ஜாம் எழுதுவேன். சரிதான் அப்படின்ட்டு டேங்க தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். டேங் தான் அப்படியே குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே டேங்க பற்றி லைட்டாக சிரிச்சிட்டு அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் காலேஜுக்கு தான் போகிறான். ஸோ இப்போ கட் பண்ணி அப்புறமா இங்கே நம்ம ஜங்குக் தான் காலேஜில் தான் இருக்கான். என்னடா சிரிச்சிட்டே இருக்கிற? என்ன ஆச்சு ஜங்குக்கா? என்ன ஆச்சா? இன்னைக்கு டயம் செம்மையாக புலம்பிட்டு இருந்தான். அவன் புலம்புறது பார்க்கணுமே, சிரிப்பாக இருந்துச்சு, அழுதுட்டான் தெரியுமா? அப்போ நம்ம ஜிமின் தான், டேய் என்னடா லூஸா நீ அவனை லவ் பண்ணுறடா, என்ன அவன் அழுகிறான்ற நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? அது அவங்க அப்பாட நின்று ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்டுட்டு இருந்தான். அதை நானும் தான் பார்த்தேன். இதுக்கும் அவங்க அப்பாவை பற்றி எனக்கும் தெரியும். அவன் எந்த தைரியத்தில் அவங்க அப்பாவை நம்பி கேட்டான்னு தெரில. அவர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வரல. இவர் இந்த மாதிரி ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் நான் நேற்று ஈவினிங்கே ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். சரி இன்னைக்கு ஸ்கூல் போகும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பார்த்தா காலையில் கத்துறான்டா, அப்படி கத்துறான் அவங்க அப்பாவை. ஐயோ வெட்ட காதுலேருந்து ரத்தம் வந்திருக்கோண்டா. அவன் கிழிச்ச கிளி எங்க தெருவுக்கே கேட்டிருக்கோம், அந்த அளவுக்கு கத்துனா. அப்ப பக்கத்துல இருந்துட்டு சுகா தான், ஆமா அப்படியே இன்னைக்கு நேற்று அவன் புதுசாக கத்துறான், தினமும் காலையில் அவன் கத்திக்கிட்டே தான் இருக்கான், நீயும் அவனை பற்றி இங்கே வந்து பேசிக்கிட்டே தான் இருக்க, பட் நீ எதுவும் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாதிரிலாம் தெரிலையே. அப்போ நம்ம ஜங்குக் தான், அப்படி கிடையாதுடா, அவன் இன்னும் சின்ன பையன், அவன்கிட்ட போய் நான் என்னத்த சொல்ல, ஸ்கூல் தான் படிக்கிறான், முடிக்கட்டும், இல்லைனா அட்லீஸ்ட் 18ஆவது ஆகட்டும். ஆமாண்டா, நான் ஸ்கூல் முடிக்கிறதுக்கு 10 வருஷம் இருக்கு பாரு, அவ்வளோதான், இன்னும் 2-3 எக்ஸாம்லாம் அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். இந்த செம்மோட நம்மளும் செகண்ட் இயர் போயிட போகிறோம், அவன் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறான், அவ்வளோதான், காலேஜ் வந்துட்டான், பெரிய பையன், அப்புறம் என்னடா ப்ரப்போஸ் பண்ணிடு. அட நீ வேறடா, அவன்கிட்ட நானுமே ஜாலியாக இருக்கேன்தான், ப்ரப்போஸ் பண்ணுறதுலாம் எனக்கு தைரியம் இல்லை. பார்ப்போம், இப்போதைக்கு போகிறது போட்டோம், அவன்கிட்ட எப்போ சொல்லணும்னு எனக்கே தோணுதோ நான் அப்போ சொல்லிக்கிறேன். விடு, அது வரைக்கும் நீ தூரத்துலேருந்து சைடிச்சுட்டே இருக்க போறியா? தூரத்துலேருந்துலாம் இல்லை ஜிமினா, பக்கத்துலேருந்து சைட் அடிப்பா அப்படின்ட்டு ஜங்குக் தான் சிரிச்சுட்டே உக்காந்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனா இப்போ ஜங்குக் தான், டே மச்சான் டைம் என்னடா? மணி 2 ஆக போகுது, நான் கிளம்புறேன். காலேஜ் இன்னும் முடியல, இன்னும் 15 நிமிஷம் இருக்குடா. 15 நிமிஷம் தான்டா இருக்கு, அதுக்குள்ளே கேட்டுக்கிட்ட அப்படியே ஃபுல் ஆகிடும். நான் போய் நிற்கிறேன், சீக்கிரம் போகணுண்ணா. அங்கே வேற பிக்கப் பண்ணணும்ல. இன்னைக்கு உனக்கு எக்ஸாமு தானடா, சீக்கிரம்லாம் வீட்டுக்கு போக மாட்டானா? இல்லை அவன் என் கூட தான் போவான்,
நான் அவனை வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன் ஜிம்னா, பேடா சுகா அப்படின்ட்டு அவங்க தான் பேக்கை தூக்கிட்டு அங்கே வந்து ஓடிடுறான். இப்போ கேட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே நிற்குது. ஆளா ஜேகே தான் நிற்கிறான். நான் எப்போ திறப்பீங்க? டைம் ஆச்சு பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது ஜேகே. எப்போ பார்த்தா இன்னும் உனக்கு சீக்கிரம் போகணும். நான் அப்படிலாம் சொல்லாதீங்க, சீக்கிரம்ண்ணா கேட்டை திறங்க. கரெக்டாக 2:15 தான் திறப்பேன். 1 நிமிஷத்துக்கு முன்னாடியும் திறக்க மாட்டேன், 1 நிமிஷத்துக்கு அப்புறமா திறக்க மாட்டேன். எது? நான் சீக்கிரண்ணா. ஐயோ என்னப்பா, ஆனால் நான் ஆச்சுண்ணா என் வாட்சில் என்ன டைம் ஆகலையே, இன்னும் 1 நிமிஷம் இருக்கே. ஆனால் நான் ஆச்சுண்ணா, திறந்து விடணா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அங்கே வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அந்த வாட்ச்மேன் கரெக்டாக அவர் வாட்சில் 2:15 ஆனக்கப்புறம் தான் கேட்டை திறந்து விடுறாரு. ஜங்குக் தான் ஆளாக சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறான் அங்கேருந்து. ஸோ அங்கே கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்காக அவங்க கிளியோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட் அங்கே தான் கையில் ஜாமெண்ட்ரி பாக்ஸை வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஜாமெண்ட்ரி பாக்ஸா? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? யார் கொடுத்தா? ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து வாங்கினியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஜங்குக் தான் கொடுத்தான். ஜங்குக்கா? ஆமாம், அவன்கிட்ட இருந்துக்கிட்டு நாலுது புலம்புறதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கான் பைத்தியக்காரன். அது சரி, உங்கள் 2 பேருக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லையா? ஒன்றும் சண்டை போடுறீங்க, அதான் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை உன்னால் வச்சுட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ, உங்கள் 2 பேர் கூட இருந்தால் நான் பைத்தியமாயிடுவேன். ஆடா நீ வேற சும்மா இருடா. சரி, எதுக்காக அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை மூடி திறந்துக்கிட்டு இருக்க? அது என்னமோ தெரில, எங்கள் இந்த பாக்ஸ் கூட விளையாட பிடிச்சிருக்கு. இது இந்த மெட்டல் பாக்ஸில் விளையாட உனக்கு பிடிச்சிருக்கா? காம்பஸ், கையேடா என்னோட பாக்ஸு. போடா அப்படின்ட்டு நம்ம அங்கதாடியே அந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருக்கான். அவனோட லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கு. ஆனால் மனசுக்குள்ள நம்ம எப்படி இதை வாங்குறது? மேபி இதை குத்திடலாமா? எக்ஸாமுக்காக தான் கேட்டோம், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை கொடுக்க மனசு இல்லையே. பேசாமல் இது எவ்வளோன்னு பார்த்துட்டு அவன்கிட்ட காசு கொடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ அப்படியே அவனோட ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அப்படியே திருப்பி பார்க்குறான். ரேட் என்ன போட்டுருக்குன்னு. 40. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் அவனுக்கு நான் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு அங்கதான் அவன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அப்படியே பேக்கில் போட்டுட்டு இப்போ அவன் பேக்கில் இருக்கிற ஒவ்வொரு ஜிப்பை அப்படியே ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ கரெக்டாக ஜேகே வந்துடுறான். போகலாமா? ஏன் ஜேகே இவ்வளோ லேட்டு? காலேஜில் வாட்ச்மேன் கதவை திறக்க மாட்டேன்ட்டான். எகிரி குதிச்சிட வேண்டிதானே, சைக்கிள் எப்படிறா? அது சரி, நான் இன்னைக்கு உன் கூட வரேன். அதெல்லாம் தேவையில்ல கிளியோன், மரியாதை என் கூட வா, பிச்சுடுவோம் ஒன்றா. இங்கே பாரு, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணுற? நீ என்ன வேணான்னு நினச்சிக்கோ, நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நீ ஏன் கூட தான் வரணும், உனக்கு புரியுதுல அப்படின்னு கிளியோனை தான் அப்படியே சைக்கிள் பின்னாடி ஏற்றிக்கிறான். ஜங்குக் தான் சிரிச்சுட்டு, எதுக்கடா இவ்வளோ கோவப்படுற? எக்ஸாம் எப்படி பண்ண? எக்ஸாம்லாம் நல்லா தான் பண்ணேன், சொல்லப்போனால் சூப்பராகவே பண்ணேன். அப்போ கிளியோன் நானா சென்டம் எடுத்துருவேன். என்னடா சொல்கிற? அவ்வளோ நல்லா எழுதியிருக்கா, எந்த கொஸ்டினுமே விடல. அப்போ நீட்டையாங்க? என்னால் சென்டமெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது, ஆனால் நானும் நல்லா தான் எழுதியிருக்கேன். அட பாவி, ஏதோ ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருந்தா அப்படி எழுதுவேன் இப்படி எழுதுவேன்ட்டு போனேன், கடைசியில் ஒழுங்காக எழுதலையா? இங்கே பாரு ஜங்குக், நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனால் என்னால் சென்டம் வாங்க முடியுமான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. சப்ப ஜங்குக் தான் அப்படியே தலையை சுரிஞ்சுக்கிட்டு, அது சரி, நான்லாம் சென்டம்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இவனுங்க அப்பா அண்ணனும் தம்பியும் மாற்றி படிப்ஸாக இருக்கிறானுங்க. ஒருத்தனை பீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன். அப்பா இவனுங்க கூட இப்படி குப்பை கொட்ட போகிறேன்னு தெரில அப்படின்ட்டு ஜங்குக் தான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். சாப்ப கிளியோன் தான் ஸ்டாப் பண்ணுடா டியாங் ஸ்டாப். என்னடா கிளியோன்? ஐஸ்கிரீம். இப்போ தான் சின்ன பையன் இல்லைன்னா அப்படி இதுக்கு ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் சரி வா அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படியே கடைக்கிட்ட போகிறான். ஸோ அப்படியே நம்ம டேங் தான் அப்படியே அவனோட பேக் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவன்கிட்ட அப்படியே காசு எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்குறான். என்ன கரெக்டாக 40 தான் இருக்குது. ஜங்குக்கு வேறு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ கிளியோனுக்கு வாங்கி கொடுத்துட்டா ரிட்டர்ன் பண்ண முடியாதே. கிளியோன் எங்கே ஐஸ்கிரீம்? அது நான் உனக்கு இன்னொரு நாள் வாங்கி தரேன்.
ஏய் என்னட்டையும் சின்ன பையன் கேட்குறான்ல வாங்கி கொடு. எனக்கு வாங்கி தரணுமா வேணாமான்னு எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. அப்போ ஜங்குக் தான் ஏய் இருறா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்குக் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறான். டேங் தான் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு கிளியர் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அப்படியே சைக்கிள் எடுக்கிறான். போலாமா? ஸோ இப்போ டேங் தான் நான் வாங்கலைன்னா எனக்கு ஒன்று வாங்கிட்டு வர மாட்டானா? நானும் சின்ன பையன் தானா, அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கான் லூஸு. ஸோ டேங் தான் அப்படியே முஞ்சிலாட்டு தங்க போட்டுட்டு அவன் அப்படியே நடந்து போகிறான். அப்போ கிளியும் தான் ஐஸ்கிரீம் நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறான். ஸோ ஜங்குக் தான் இப்போ அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக அப்படியே டேங் லூஸு என்ன வேணும்? எதுக்காக இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா? என்ன அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கா, எனக்கு ஏன் உனக்கு வேணுமா? நீ கேட்கவே இல்லையே. கேட்டதான் வாங்கி தருவான். ஒன்றும் இல்லை. சரி வரியா இப்போ வாங்கிட்டு வரல. இன்னொன்று ஒன்றும் வேண்டாம். சரி சைக்கிளை நிறுத்த முடியாது, நிறுத்துடா அப்படின்ட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே டேங் சைக்கிளுக்கு முன்னாடி வந்துட்டோம். சைக்கிள் நிப்பாட்டுறான். என்ன வேணும்? இந்தா. எப்போ வாங்கின? சைக்கிள் எடுத்துட்டு விருட்டுன்னு கிளம்புனேன், அப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு திருத்தவே முடியாதா ஜங்குக்? இப்போ என்ன உனக்கு? ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? இல்லை கூட நான் சாப்பிட்றேன். எனக்கு சாப்பிடு. ஸோ சைக்கிள் ஒரு வாரமாக பார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டேங் ஜங்குக் கிளியோ நீங்கள் 3 பேரும் உட்காந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேங் தான் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்ற பேரில் கையிலலாம் ஒரு மாதிரி ஊற்றிட்டு இருக்கு. டேங் தான் அப்படியே கையில் கதையும் லிக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்குக் தான் பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பாக இருக்கு டேங் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்க்க. எப்படி சாப்பிட்றான் பார் மொச்சுக்கண்ணா. டேங் தான் அனுப்பிச்சு சாப்பிட்டுட்டு டக்குன்னு நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கை பார்க்க. என்னடா? எனக்கு அந்த ஐஸ்கிரீம் கிடைக்குமா? அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே ஐஸ்கிரீமை குடிஞ்சு பார்க்குறான். ஆனால் ஜங்கு கூட கண்ணு ஃபுல்லாக டேங்கோட லிப்ஸில் இருக்க. பொறுமையாக அவனோட லோயர் லிப்பை லைட்டாக கடிச்சிக்கிட்டு கொடுத்து வச்சது தான். அதுவும் கையில் இருக்கலடா, அதை சாப்பிட. ஒரே ஃப்ளேவர் தானே? ஒரே ஃப்ளேவராக இருந்தாலும் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி இருக்குன்னு நினச்சேன்டா. ஸ்ட்ராபெரியா? ஜங்குக்கா இது சாக்லேட்டுடா. ஆமாம் எனக்கு தோணுச்சு. தோணும் அப்படின்னா உன் ஐஸ்கிரீம்லேருந்து தான் இருக்கணும். இருக்கா காட்டு. இல்லை சும்மா சொன்னா நீ சாப்பிடு அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கும் அங்கே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ கரெக்டாக வீட்டுக்கு தான் 2 பேரும் வராங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்கோடைய ட்ராப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அவனோட வீட்டுக்கு சைக்கிள் மிதிச்சுட்டு போகிறான். ஸோ டேங் வீடும் ஜங்குக் வீடும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அப்படியே நேருக்கு நேர் வீடு தான். ஜங்குக் அப்படியே டேங் இது பண்ணிவிட்டு அவன் அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே தான் சைக்கிள் அப்படியே ட்ராப் பண்ணுறான். டேங் தான் அவன் தம்பியை உள்ள அமிச்சிட்டு ஜங்குக்கா சொல்லிட்டே என்ன விஷயம்? இந்தா. ஏய் என்னடா கையை போடுறா அப்படின்ட்டு அவன் 2 கையும் அப்படியே சேர்த்து பிடிக்கிறான். என்னடா? அது ஜாமெண்ட்ரி பாக்ஸ்க்கான காசு. எது? எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தல. அப்படியா? இதுதான் அதோட விலை நினச்சிட்டியா? அந்த பாக்ஸில் 40 தான் இருந்துச்சு, இதில் மொத்தமாக 40 இருக்கு. சரி கை கூட. எதுக்கு கூட சொல்கிறேன். எதுக்குடா? குட்ரா. டா 2 கையும் கொடு. எதுக்காக? கொடுக்குறியா இல்லையா? சரி. ஏய் எதுக்கு திருப்பி தர? இங்கே பாரு, இதெல்லாம் பண்ணி நீ என் கடனை வந்து தீர்க்க முடியாது. ஏன்? நீ கொடுத்தனா உனக்கு அதை திருப்பி கொடுக்கணுமா? என்ன கட்டிக்கோ. எது? என்ன கட்டிக்கோ. என்னை கட்டிக்கிட்டு என்னை காலம் முழுக்க பார்த்துக்கோ. உன் கடனெல்லாம் தீர்ந்து போயிடும். அதுக்கு வேறு யாரையாவது பாரு அப்படின்ட்டு டேங் தான் அந்த காசு மறுபடியும் நீட்ட. ஜங்குக் தான் அப்படியே இந்த காசை டேங் பக்கமே அப்படியே தள்ளிட்டு, எங்க பார் நான் சொன்னது தான். இந்த கடனை நீ தீக்கணும்னு நினச்சினா என்னை கட்டிக்கோ. என்னை கட்டிக்கோ. உனக்கு ரொம்ப பயமாக இருக்கா? எனக்கு என்ன பயம்? அப்போ கட்டிப்பியா? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஏன் தொண்டெல்லாம் உள்ள போகுது? அப்போ டேங் தான், நீ அத்தை பையன்தான், அதுக்குன்னு இப்படிலாம் கிட்ட வந்தா கொன்னுடுவேன்.
கொன்னுடுவியா? கொன்னுக்கோ. ம், ஆனால் சொன்னது தான். அப்புறம் இதெல்லாம் தூக்கிட்டு வராத, கிளம்ப. அப்போ உனக்கு வேண்டாமா? ம், வேணும். ஆனால் வேற கொடுத்துட்டு போறியா? பொட பொறுக்கி. பொறுக்கினே வச்சுக்கோடா. கேளு, இந்த கடனை தீர்க்கணும்னா கட்டிக்கோ, நான் அந்த கடனை தீர்த்த பண்ணி எடுத்துக்கிறேன். ம், அப்போ டேங் தான் லூசு பையா எப்படி பேசுகிறான் பாரு, குழங்கு அப்படின்னு அவன் ஒரு பாட்டுக்கு திட்டிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக் தான், ஐயோ இவ்வளோ இன்டைரக்டாக வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் இந்த மக்கு மரமன்ற டேக்கு புரியவே மாட்டேங்குது. நான் மரமாமன்னு விளையாடன்னு நினச்சிட்டு இருக்கான் போல். ஒரு நாள் சீரியஸாகவே உனக்கு ப்ரப்போஸ் பண்ண தாண்டா போகிறேன். மாவனே, எனக்கு நீ ஓகே சொல்லலாம் போகவே முடியாது உன்னால் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவன் அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே தான் போகிறான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அவன் வந்து அவங்க வீட்டு திண்ணையில் தான் உட்காடுறான். அவங்க வீட்டு திண்ணை நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் தான் அவனோட புக் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறான். ஸோ இப்போ லைனாக குட்டி குட்டி பசங்கள்லாம் அப்படியே வந்து அவனுக்கு முன்னாடி உட்காடுறாங்க. என்னடா எக்ஸாமில் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணியிருக்கோம் ஜேகே அண்ணா. நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்களோ அதுதான் வந்து இருந்துச்சு. அப்படியா, ரொம்ப நல்லது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே டைமை திரும்பி பார்க்குறான். கிளாஸ் ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம் அப்படின்ட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டு வாசலில் தான் பார்க்குறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம கிளியான் தான் அப்படியே வரான். வாடா, இதான் வர நேரமா? அட நீ வேற ஜங்குக், என்ன தூக்கம் தெரியுமா? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தேன், அப்புறம் காலையிலையும் சீக்கிரம் எழுந்திரிச்சு படித்தேன். எக்ஸாம் போயிட்டு வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்கேன். தூங்கி எழுந்தா போதுமா? 2 நாள் அடுத்த எக்ஸாம் இருக்க, படிக்க வேண்டாமா? படிக்கிறேன். சரி எங்கிட்டையும் அவன் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். கும்பக்காரனை எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டேங்கிறான். யூஸ்வலாக இந்த டேட்டில் தான் தூங்க மாட்டானே. ஆமாம், என்னன்னு தெரில, ஆனால் தூங்கிட்டான், எழுப்ப முடியல. ஸோ ஜங்குக் தான் அப்படியே டைமே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க வந்துட மாட்டானா அப்படின்ற மாதிரி. டேய் சொல்லு ஜேகேண்ணா, அவனுங்களெல்லாம் பார்த்துக்கோ. எவனா திரும்பி பேசினா முட்டி போடவை, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே தான் எந்திரிச்சு டேங் வீட்டை பார்த்த மாதிரி ஓடுறான். ஸோ அப்படியே போகிட்ட நம்ம டேங்கோட வீட்டுக்குள்ளே அப்படியே உள்ளே போகிறான். டேங் டே எங்கே இருக்கா? அப்போ அங்கே ஒரு ரூம் இருக்கு. ஸோ டேங் தாடியே நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். அப்போ நம்ம ஜங்குக் தாடியே பொறுமையாக அந்த கதவு கிட்ட அப்படியே போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிருந்து நம்ம டேங்க தான் பார்க்குறான். மாமா இல்லை போல இருக்கே அப்படின்ட்டு ஜங்குக் தான் இப்போ பொறுமையாக அந்த ரூமுக்குள்ளே தான் போகிறான். அப்படியே போகிட்டு டேங்க தான் பார்க்குறான். டேங் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட பெட்கிட்ட அப்படியே உட்காந்துட்டு எப்படி தூங்குறான் பார், வாயை வச்சுக்கிட்டு. அன்னைக்கு டியூஷனில் பார்க்கலாம் பேசலான்னு நினச்சா பயபில்ல எப்படி தூங்குது பாரு. இப்போ எந்திரிச்சான் கையமையான்னு கத்துவானே. இல்லை நீ எந்திரிக்காத, பேசுகிறத விட தூங்கும்போது இன்னும் அழகா இருக்கடா. ஐயோ, நான் பொறுமையாக தானே பேசுகிறேன், ஏதோ கத்தி பேசுகிற மாதிரி சினுங்கிறான் பாரு. யார் பேசுகிறது? அப்படிக்கா போய் பேசுங்க, எனக்கு தூக்கம் வருது. என்ன இவன் தூக்கத்தில் வளர்றான், சினுங்கிறான். ஐயோ குழந்த அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஒரு மாதிரி டேங் பக்கத்தில் தான் உட்காடுறான். டேங் தான் அவனோட கையை அவன் தலைக்கு மேலே வச்சுட்டு அப்படியே வாழை பார்த்த மாதிரி ஃபேஸை திருப்பிட்டு அப்படியே மல்லாக்க தான் படுத்து கிடக்கான். ஸோ ஜங்குக்கோட கை விரல் தான் அப்படியே டேங்கோட முடியை கோதுது. அந்த முகத்தில் இருக்கிற முடியை அப்படியே விலக்கி விட்டுட்டு, நீ இவ்வளோ அழகா சின்ன வயசுல தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கா, வளர வளர அழகு கூடிட்டே போகுது. உன்னை பார்த்து ரசிக்கிறதுக்கு எனக்கு 2 கண்ணு பார்த்தாது போல இருக்கட்டே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான். டேங் தான் அப்படியே வாயை லைட்டாக பவுட் பண்ணுறான்.
ஜங்குக்கு அவனையே அறியாமல் அவன் உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு வருது. குழந்த மாதிரி பண்ணுது பார். இப்போ டேங் தான் அப்படியே அவனோட லிப்ஸ் ஒரு மாதிரி தொடச்சிட்டு அப்படியே ஜங்குக் பக்கமாக திரும்பி ஜங்குக்கோட மடி மேலே கையை போட்டு அப்படியே கிட்ட இழுக்கிறான். ஐயோ, யாரு? ஏய், நான் தான். இங்கே என்னடா பண்ணுற பரதேசி நாயே? எதுக்கடா இப்போ நான் திட்டுற? எதுக்கு திட்டுறேண்ணா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க? இங்கே என்ன பண்ணுற? உன்னை கூப்பிட்டு போக தாண்டா வந்தேன். என்ன எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு அங்கடி எந்திரிச்சு உட்காடுறான். டைமை பார்த்தியா? டியூஷனுக்கு டைம் ஆகலையா? டைமுக்கு வரணும்னு தெரியாதா? நான் இன்னைக்கு டியூஷனுக்கு லீவு. ஏன் கிளியர்னு சொல்லலையா? லீவா? நான் உனக்கு லீவ் விடவே இல்லையே. நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு டயர்டாக இருக்கு. நைட்டு முழுக்க தூங்கலா? நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா? ஆமாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து தூங்கிக்கலான்னு சுத்தமாக தூங்கலா. இன்னைக்கு லீவு, நாளைக்கு தான் வருவேன், நீ போ. அப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு அவங்களோட சிக்ஸை நல்லா இறுக்கி பிடிக்கிறான் ஒரு கையில். ஏய், மரியாதை இருந்துச்சுவா மோஜியா அது. பேர் இப்படிலாம் பண்ண அவனை தூக்கிட்டு போயிடுவேன். ஜேகே புரிஞ்சுக்கோ, தூக்கம் வருது, எனக்கு தூங்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் பெட்டில் படுத்துடுறான். அங்கே பார்த்துட்டு அப்படியே ஜேகே சிரிக்கிறான். ஏய் சரி, நாளைக்கு கண்டிப்பாக டியூஷனுக்கு வர. பக்கா ஓகேவா? இப்போ கிளம்பு. நீ என்ன துரத்துறதுலே இருக்க? நானா? தூங்கணும்ல, தூங்கு. நான் பாட்டுக்கு இருக்கேன். ஒன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன். கேடி எதா பண்ணிட்டு வா. நானா? உன்னையா? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தேன். உன்னை என்ன பண்ணிட்டேனா? ஒன்றும் பண்ணல. அப்புறம் ஏன்டா இப்படி யோசிக்கிற? நீ மாடு, என்ன வேணாலும் பண்ணுவ, போடா அப்படின்ட்டு ஜேகே வந்து அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளிட்டு வெளியே போடா அப்படின்ட்டு அவன் டோர் அப்படியே லாக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அந்த டோர்லேயே சாஞ்சி லைட்டாக சிரிச்சிட்டு, ஏயும் இந்த பையன் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறான், கல்யாணம் முடியட்டோம் அப்படி கடிச்சு வச்சிடுறாங்க அங்கே, அப்புறம்லாம் இப்படி பேச மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். சரி, இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் வந்து மறுபடியும் அங்கே உட்காடுறான். சரி, இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே கையில் காஃபி அப்படியே ஆற்றிக்கிட்டே வராங்க. எந்தாடா, எங்கடா டேயாங்க? அம்மா அவன் நல்லா தூங்குறான், நைட்டு முழுக்க தூங்காமல் படிச்சுட்டு இப்போ நல்லா தூங்குது எருமை. திட்டாதடா, உனக்கு போர் அடிக்கும்னு சொல்லாமல் இல்லாமல் அதனால தான் கூப்பிட போனேன். இல்லைன்னா அவன் பின்னாடி போவியா? அம்மா இல்லைன்னா நான் பக்கத்தில் போக மாட்டேனா? ஏம்மா நீ வேற? சரிப்பா, எனக்கு தெரியும் நீ அவனை இழுத்துட்டு வர்றதுக்காக தான் போனேன், வரமாட்டேன்னு இருப்பான். வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன் புள்ள, கரெக்டா? அட போம்மா. இந்த டேங் பைபிளைக்கு கொஞ்சம் திமிரு தான், ஆனால் அழகாக இருக்கும். இப்படியும் பேச அப்படியும் பேச ஏதோ ஒன்று அப்படின்ட்டு ஜங்குக்கம்மா சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேங் தான் ஜங்குக் கிட்ட தான் வந்து உட்காந்துட்ருக்கான். இந்த சாப்டரா? ஆமாம், இதுதான் அடுத்து மெயின் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க தானே, போர்ஷன்ஸ் எடு அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் டேங்க்கு உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே வெளியே வந்துட்டு, டேங்ஷி அத்தை இந்தா உனக்கு பிடிச்சது அனார்கலியா? ஆமாம், உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, சாப்பிடு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தது. அப்படியா? என்ன ஜங்குக்கா சொல்லவே இல்லை அத்தை எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு? சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்திருப்பேன்ல. அட பாவி, படிக்கிறதுக்கு வானா ½ hour லேட்டாக வந்துட்டு அனார்கலியை பார்த்தோன்னா வாயை பழக்கிறியா? அவனே இந்த சாப்டர் முடிக்காமல் அதை தொட்டுப்பாரு. அத்தை டே சும்மா இருடா, இப்போல்லாம் சாப்பிட்டோம் குத்திடுவேன். அம்மா படிக்கணும்ல மாமன், சாப்பிட்டு படிப்பான் போடா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே போகிறாங்க. அங்கே தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பீஸ் எடுத்து அப்படியே வாயில் தான் வச்சு சாப்பிட்றான். என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு தின்றுட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அத்தை எனக்கு தான் கொடுத்தாங்க, நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொல்லிட்டு அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ கிளியன் தான்
டே அண்ணா இப்போ எனக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான் போ அப்படின்ட்டு அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்குக் தான் டேங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். கிளியோன் படி, நான் அப்புறம் வாங்கி தரேன், எல்லோரும் ஒழுங்காக புக்கை பார்த்து படிக்கணும் சரியா? சரி அண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் கோரஸ் பாடுறானுங்க. ஜங்குக் தான் டேங்க பார்த்துட்ருக்கான். டேய் சத்தம் கொடுக்காம சாப்பிட்றான். இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அது அப்படியே பிச்சு வாயில் வச்சு கடிச்சு அந்த ஸ்வீட்டோடையே ஷோ டேய் பேசாமல் இரு, சின்ன பசங்களாம் இருக்காங்க, விட்டுட்டு சாப்பிட்ற மீன் கொஞ்சம் கூட இது இல்லை. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க் சொல்லி சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான். எனக்கு என்ன பிடிக்கும்னு அத்தைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பார்த்தியா? ஆமாம் ஆமாம், அத்தைக்கு தானே வாங்கிட்டு வந்தது, நான் கிரெடிட் போகிறது அவங்களுக்கா? நாட் ஃபேர் டைம் அப்படின்னு ஜங்குக் மனசுக்கு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஒன் டே ஈவினிங் தான் நம்ம ஜங்குக் தான் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜிமினா பைக்கு பங்கமாக இருக்குது. ஆமாண்டா, காலேஜ் செகண்ட் இயர் போகிறேன்ட்டு அப்போ வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்லையே, எங்கள் அம்மா முடிச்சாதான்ட்டாங்க. ஸோ பார்த்துப்போம். அதான் ஒரு பைக் இருக்குல்ல. டேய் அப்போ நான் சுகாவை எங்கே உட்கார வைக்கிறது? மச்சான் ட்ரிபிள்ஸ் போடலான்டா, சூப்பராக இருக்கும். நான் இது வரைக்கும் எல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை, டபுள்ஸ் தான் அடிப்பேன். ட்ரிபிள்ஸ் ட்ரை பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வண்டி ஓட்ட தெரியும், நீ ஃபுல்லாக கற்றுக்கொடு அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஜிமின் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். டேய் அங்கே பாரு உன்னோட ஹே டேங்க அது அவனே தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? பேக்கரிக்கு எதுக்கு வந்திருப்பான்? ஒன்று அனார்கலி வாங்க வந்திருப்பான், இல்லையா அந்த நல்லாவே இல்லாத அந்த ப்ளம் கேக்கை வாங்க வந்திருப்பான். டே மச்சான், ப்ளம் கேக் நல்லா தாண்டா இருக்கும், உனக்கு பிடிக்குமா? எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். மச்சான் அதில் அந்த மேட்டர் கலப்பாங்க, அதனால் பிடிக்கும்டா. எனக்கு அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஏன் பிடிக்கலன்னா தெரில, ஆனால் இவன் அதை ரசித்து தின்னும் போது அவனே தின்னு போலச்சா. டேய் நீ வேற ஏன்டா, அது மேலே எனக்கு அப்படியே பொறாமையாக இருக்கும்டா. ஏன் அவன் அதை தின்னும் போது சத்தம் கொடுப்பான் பாரு, கன்றாவி நடப்பாவி. அவன் பாய் ஃப்ரெண்டு இப்படிலாம் முணங்க மாட்டானா, கேட்க மாட்டோமான்னு உட்காந்துட்ருப்பான். நீ ஒருத்தந்தான்டா அவன் முணங்குற சத்தத்தை அப்படி பேசுகிற. டேய் அவன் சாதாரணமாக பண்ண பிரச்சனை இல்லையடா, அந்த கேக்கை ரசித்து தின்றன்ற பேரில் ஏயோ கொலை பண்ணுவான்டா. என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது மச்சான். கேட்க முடியலன்னு ஒவ்வொரு வாட்டியும் அவனுக்கு வாங்கி கொடுக்குறது நீ தான். அவன் சாப்பிட பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற. எதுக்காக மச்சான் அது கேட்க பிடிக்காமலே உட்காந்து பார்க்குற? நீங்கள் பாரு ஜிமினா, பர் ப்ளம் கேட்க தான் வாங்குகிறான். அவனுக்கும் தம்பிக்கு என்ன தாரில் இருக்குன்னே தெரியாதுடா. எப்போல்லாம் கையில் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கிடுறானுங்க அப்படின்ட்டு ஜங்குக் தான் பார்த்துட்ருக்கான். ஏய் கூப்பிட்டு பேசுடா, நீ பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கா, கூப்பிட்டு பேசணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி இருந்தாலும் இப்படி தான் போவானுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு நம்ம டேங்கே பார்த்துட்ருக்கான். டேங் தான் கையில் இருக்கிற அந்த கவரை பார்த்துட்டு உனக்கு ஒன்று சரியா? எனக்கு தான் பெரிய பீஸ், ஆஃப் தான் ஈக்குவல். பார்த்தியா இதில் நிறையா ப்ளம்லாம் இருக்குது, நட்ஸ் கூட இருக்குது பார்த்தியா? யார் இது அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே நம்ம டேங் திரும்புகிறான். ஜங்குக் தான் அப்படியே 2 கையடியே தேய்ச்சிட்டே நிற்கிறான். அப்போ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பாட்டு லைட்டாக சிரிக்க, இங்கே கிளியோன் தான் எதுக்கிட்டே அவன் கத்துன? ஜங்குக் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்க, நீங்கள் போகலாம்? போகணும். என்னாச்சு? டேங் எதுக்காக கத்துனா? தெரியல, எதுக்கிட்டே கத்துனா? ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம டேங் தான் ஜங்குக்கு பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு போகலாம் வா
அப்படின்ட்டு அவன் அப்படியே போகிறான் திரும்பி நடந்து. ஸோ நம்ம டேங் லிப்ஸில் சின்ன சிரிப்பு இருக்கு. நம்ம ஜங்குக் தான் அப்படியே கை ரெண்டுத்தையும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து மறுபடியும் ஜிமின் பக்கத்தில் உட்காடுறான் அந்த பைக் மேலே ஏறி. டேய் என்ன நடக்குதுங்க, நீ போய் பின்னாடி தட்ட ஒன்றுமே சொல்லாமல் போகிறான். பார்த்தனே சிரிச்சானா? இப்போ திரும்பும் போது கூட சிரிச்சானே, முறைக்கலடா செஞ்சான். அதெல்லாம் ஆக்டடா மச்சான். சிரிச்சிச்சு, பயபில் மாட்டிக்கிச்சு. என்ன சொல்கிற? லவ் தாண்டா கன்ஃபார்மு. ஜிமினா இதை சின்ன வயசுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இப்படி அவன் நடந்து போகும்போது அடிக்கிறது ஒரு பழக்கம்னே வச்சுக்கோயேன். அதெல்லாம் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான்டா. டேய் வேறு யாராவது கை வச்சுருந்தா என்ன நடந்திருக்காங்க? நானே கொன்னுருவேன். ஐயோ டேய், நீ கொல்றதுக்கு முன்னாடி அவன் கொன்னுருவான். நீன்றனால தான் மச்சான் அமைதியாக போகிறான். அப்படியா சொல்கிறா? என்ன மச்சான் ஜிமின் சொல்லிட்டு திரும்ப மாட்டியா? டே ஜிமின்னு, நீ ரொம்ப பேசி காரியத்தை எதுவும் கெடுத்துடாத, நானே பார்த்துக்கிறேன் விடு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டேங்க் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒன் டே மார்னிங் தான். இன்னைக்கு என்னை யாரும் தடுக்க முடியாது. டே டேங், நீ செய்கிறதெல்லாம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறியா? பேசாமல் விடுடா, அப்பாவே சமைப்பாரு. நீ சமைக்கிறன்ற பேரில் கொலை பண்ணாத. இங்கே பாரு, இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். வாட்டி நான் சமைக்க போகிறேன். சாப்பிட்டு சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னு. எதை? நாங்கள் தான் பலியாடா. டேய் கவலைப்படாதடா, அப்பா சமைக்கும் போது நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். எனக்கு நல்லா தான் சமைக்க வரும். சரிதான், சரி செய். நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றுவேன். சும்மா நல்லா இருக்குன்னு நினச்சி சொல்ல முடியாது. சரிடா விடே. டேங், அப்பா இந்தா கறி கேட்டியே. இன்றைக்கி அது கெடுத வாங்கிட்டு கற்றுங்களே. நன்றிகள் பலர். போயிட்டு வாங்க, நான் இன்றைக்கி சமைச்சிட்டு தான் எல்லோரையும் கிச்சனுக்குள்ளே விழ போகிறேன். போங்க 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 அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படியே அவங்க அப்பா வெளியே அமுச்சு உட்கார வைக்கிறான். இப்போ டேங் தான் அப்படியே அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தேடி வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு சரியாக வெட்ட கூட வரல. ஏடா கூடமாக வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த தக்காளியை வெட்டினா இது என்ன கை முழுக்க தண்ணியாகிட்டு இருக்கு. ஐயோ சசன் இருக்கு. வெங்காயம் ஐயோ கண் எரியுது. எப்படி தான் அப்பா தானே இது வெட்டுதோ. ஐயோ கண் எரியுது அப்படின்ட்டு அங்கே ஒரு கச்சி வச்சு அப்படியே கண்ணாடியை தொடச்சிட்டு மறுபடியும் வெட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே கறி அப்படியே எடுத்து வச்சு வாஷ் பண்ணுறான். ஒழுங்காக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான் கறியை தான். ஸோ அப்படியே குழம்பு வைக்கிற சட்டியை வச்சுட்டு அப்படியே அவங்க ஒன்று ஒன்றா பண்ணுறான். அவங்க அப்பா பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால அவன் அப்படியே ஆர்டராக பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து மசாலா வர அப்படியே தண்ணி ஊற்றிட்டு மீட்டை தான் எடுத்து போடுறான். ஸோ நம்ம அவங்க தான் அப்படியே புளியை தான் எடுக்கிறான். புளி கறி குழம்புக்கு போடணுமா? ஆனால் அப்பா சமைக்கும் போது எல்லா குழம்புலையும் புளி போடுவார். அப்போ கறி குழம்புலையும் புளி போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம அங்கே தான் புளி எடுத்தடியே தண்ணியில் கரைச்சிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே கட் பண்ணி இப்போ ஜங்குக் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறான். அத்தை வாடாட்டே அவங்க உள்ள வா. இல்லை நீங்கள் இங்கே வாங்க. சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கூட அம்மா தான் அப்படியே வெளியே வராங்க. அத்தை எனக்கு ஒரு டவுட்டு. கேளு. அப்பா சமைக்கும் போது எல்லா குழம்புலையும் புளி ஊற்றுறத நான் பார்த்துருக்கேன். புளி குழம்புல, கார குழம்புல, ரசத்தில், சாம்பாரில், மீன் குழம்புல கூட ஊற்றுறத பார்த்துருக்கேன். ஆனால் கறி குழம்புல ஊற்றுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஐயையோ டேயும், என்ன நீனு இது கூட தெரியாமல் இருக்கா? கறி குழம்புலலாம் புளி ஊற்ற மாட்டாங்க. அப்படியா? ஏண்டா நீ ஊற்றிட்டியா? இல்லை ஊற்றலை. அதுக்கு பதிலாக தான் உங்கள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை ஊற்றிருப்பேன். ஊற்றலை. அப்போ சரி, கறி குழம்புல புளிலாம் ஊற்ற மாட்டாங்க, மற்ற எதில் வேணாலும் ஊற்றிப்பாங்க. கறி குழம்புல கோழி குழம்புலலாம் புளி ஊற்ற மாட்டாங்க. சரி போ,
சமைச்சிட்டு இங்கேயும் வேணும்னா அனுப்பு. ஆ அது அத்தை இன்னைக்கு நான் கம்மியாக தான் பண்ணேன். கண்டிப்பாக அடுத்த வாட்டி சமைச்சு இங்கே தான் நான் வாட்டி எடுத்துகிட்டு வருவேன். ஆ சரி சரி போ நல்லா பண்ணு அப்படின்னு ஜங்குக் அம்மா தான் அப்படியே அமுச்சு விட்டுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் கறி குழம்பா, ஐயையோ என்னது இது, இவன் சமைக்கிறானா, ஏன்னா நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் அப்படியே மா என்ன சொல்கிற அங்கே சமைக்குதா, ஆமாண்டா அவங்க அப்பா உட்கார வச்சுட்டு இவன் சமைக்கிறானா, லீவு டைமில் உனக்கு ரொம்ப போர் அடிக்குது போல். அது சரி. இந்த பக்கம் நம்ம அவங்களோட வீட்டில் தான். ஸோ டேயாங் தான் டேயாங்கோட அப்பாவுக்கும் கிளியோனுக்கும் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். ஸோ நம்ம கிளியோன் தான் கலர் என்னமோ நல்லா தான் இருக்கு, டேஸ்ட்டு தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ அப்போ நம்ம டேயாங்கோட அப்பா தான் டேய் ஆனால் வாட்டி சமைச்சிருக்கான், நல்லா தாண்டா இருக்கும், ஸ்மெல்லு கூட எப்படி வருது பார், நல்லா தானே இருக்குது, சாப்பிட்லாம். அப்போ கிளியோன் தான் நீ சாப்பிட்ல, உன் பிளேட் எங்கடா, அது நான் அப்புறம் சாப்பிட்டுப்பேன், நீ சாப்பிடு. உன்னை நம்ப மாட்டேன், ஒழுங்கா கூட உட்காரு. ஏய் சொல்கிறேன்ல அப்புறம் சாப்பிட்டுப்பேன்டா, நானே சமைச்சனாலவோ என்னவோ எனக்கு சாப்பிட தோணலை அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொல்கிறான். ஸோ அப்படியே சாப்பாடு எடுத்து போட்டுட்டு அப்படியே குழம்பு எடுத்து ஊற்றுறான். ஸோ நம்ம டேயாங்கோட அப்பா தான் சாப்பாடை பிணைஞ்சி அப்படியே சாப்பிட்றாரு. இங்கே டேயாங் மூஞ்சில தான் மரண பீதி இருக்குது. நம்ம தான் புளியை கரைச்சி ஊற்றிட்டோமே, ஐயோ கறி குழம்புல புளியை ஊற்றக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, இப்போ என்ன ஆக போதோ. ஸோ டேயாங்கோட அப்பா தான் நல்லா இருக்கு டேயாங். என்னப்பா நல்லா இருக்குடா, நிஜமாவா? டேயாங் தான் அப்படியா? அப்போ இந்த பக்கம் கிளியோன் தான் ஐயோ எவனோ கறி குழம்புல புளி அள்ளி ஊற்றிருக்கான் ஐயோ அப்படின்னு அப்படியே அவன் கத்துறான். ஸோ டேயாங் தான் அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறான். ஸோ அவங்க அப்பா தான் அப்படியே கிளியோனை பிடிச்சிட்டு ஏய் எதுக்காக ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க, அண்ணன் மொதல் சமைச்சிருக்கான்டா, முன்ன பெண்ணு அப்படி தான் இருக்கும், இப்போ இல்லைன்னா அவன் எப்போ தான் பழகுவான், அதனால எதுவும் சொல்லாமல் சாப்பிடு, போக போக அண்ணன் இன்னும் நல்லா சமைக்குவான். அப்போ நல்லா இல்லையாப்பா? டேயாங் நீ வாட்டி பண்ணியிருக்க, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க, ஏதோ கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருக்கு அவ்வளோதான், போக போக சரியாரு டேயாங், எல்லாரும் கற்றுக்க முடியாதுல்ல. சரிப்பா. ஐயோ அப்பா வான மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது, டேயாங் கேவல மாதிரி இது, இன்னொரு வாட்டி சமைக்கிறேன்னு கிச்சன் பக்கம் போய்ப்பாரு மண்டே உடைச்சி விடுவேன். டேய் அண்ணாடி பேசாத, சாப்பிடு. அப்பா சாப்பிடுண்ணா, நானே சாப்பிட்றேன், உனக்கு என்னப்பா கன்றாவியாக இருக்குப்பா, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் கிளியோனும் உட்காந்து சாப்பிட்றாங்க. கிளியோனுக்கு தான் சுத்தமாக முடியல, விட்டால் வாந்தி எடுத்துருவான் போல இருக்கு, அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான். சொட்டையாங்க தான் பார்க்குறான், என்னட்டையும் எப்படி தப்பு பண்ணிட்டியே, சரி விட பார்த்துப்போம், அடுத்த வாட்டிலாம் புளி ஊற்ற வேணாம். ஸோ இப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம டேயாங் தான் வீட்டு வாசலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே விண்டோவிலேருந்து நம்ம டேயாங் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம். டேய் ஜங்குகா என்னடா பண்ணுற, சாப்பாடு போட்டுட்ருக்கேன், இப்போ தான் வேணாண்ணா, இப்போ பசிக்குது, சரி உட்காந்து சாப்பிடு, நான் வெளியே போகிறேன். டேய் எதுக்குடா பண்ணியில அடப்போமா அப்படின்ட்டு ஜங்குக் தான் பிளேட்டில் சாப்பாடு போட்டுட்டு அவன் அப்படியே டேயாங் வீட்டு பக்கம் தான் போகிறான். போயிட்டு அப்படியே டேயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னடா இன்னைக்கு நீ சமைக்கிறதா சொன்னாங்க, உட்காந்து தயிர் சாதத்தை தின்னுக்கிட்டு இருக்க, அட நீ வேற ஏன் ஜங்குக் இந்த கொடுமையக்கெல்லாம், எனக்கு கறி குழம்புல புளி ஊற்றுவாங்களா மாட்டாங்களான்னே தெரியல, தெரியாதனமாக புளியை ஊற்றிட்டேன், குழம்பு கன்றாவே ஆயிடுச்சு. ஜங்குக் தான் லைட்டாக சிரிக்கிறான். சிரிக்காத ஜங்குகா, நான் எப்படி புலம்பிட்டு இருக்கேன் நீ சிரிக்கிற, டேய் கறி குழம்புல போய் நான் புளி தூக்கி ஊற்றுவேனா, அதான் சொல்கிறேன்ல எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு. அப்படியா சரி இந்தா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் பிளேட்டை டேயாங் பக்கம் தள்ளிட்டு டேயாங் பிளேட்டை அவன் பக்கம் இழுத்துக்கிறான். டேய் என்னடா பண்ணுற, ஐயோயோ இங்கே பாருட்டேயாங்க எனக்கு வயிறுலாம் சரியில்லை, ஒரு மாதிரி கடமுடானுது,
எங்கள் அம்மாட்ட தயிர் சோதை கேட்டால் பனிக்காலம் நைட் டைமுன்னு ரொம்ப வாயடிக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் தான். ஸோ சாப்பிட்ரு. ஆ பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேனே. எங்கள் பேரட்டியாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, புரிஞ்சுக்கோ. டா சாப்பிடு. அவன் டக்குன்னு டேங்க் பிளேட் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். டேங்குமே பெருசாக அந்த கஞ்சி பெருசாக பிடிச்சிருக்காது, இருந்தாலும் வேறு வழி இல்லை இல்லையா, அதனால் உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டேங்கை பார்க்குறான். டேங்க் ரொம்ப பசியாக இருந்திருக்கும், ஏன்னா அவன் மத்தியானமும் சாப்பிட்ருக்க மாட்டான், நைட்டுக்குமே பெருசாக சாப்பிட்டுருக்க மாட்டான். அவனுக்கு இந்த கஞ்சிலாம் இப்போ பத்தாதுன்னு நம்ம ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் அவன் சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துருப்பான். சாதாரணமாக கொடுத்தா டேங்க் வாங்க மாட்டான், அதனால தான் இப்படி. ஸோ ஜங்குக் தான் அப்படியே அதை சாப்பிட்டுட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரிடா அப்புறமா பிளேட் எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துரு. ஏய் ஜங்குக்கா, சாம்பார் சூப்பராக இருக்குடா. எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் அது. பேசாமல் நான் அத்தைக்கிட்டே நாளைக்கு ரெசிபி வாங்கிக்கிறேன். நாளைக்கு பாரு, கண்டிப்பாக நான் நாளைக்கு நல்லா சமைப்பேன். அப்படியா, சரி பார்ப்போமே. ஸோ ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு போகிறான். டேங்க் தான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே அவனோட வீட்டு விண்டோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க டேங்க் தான் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்குக் தான் அந்த ஜன்னல் அப்படியே லைட்டாக சாஞ்சிட்டு, கிட்டா இன்னைக்கு பட்னியாகவே தூங்கியிருப்பா. இந்த கஞ்சிலாம் உனக்கு எவ்வளோ பத்தம்? கொடுத்தாலும் வாங்க மாட்டான் ரோஷக்காரன். ஆனாலும் நீ குழந்தை தான். ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். சடே நெக்ஸ்ட் டே நம்ம டேங்க் தான், ஓ இதுக்கப்புறம் அதுவா, கொதிக்க வைக்கணுமா, ஓ மூடிடணுமா அப்படின்ட்டு அவன் அப்படியே நோட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஜங்குக் அம்மா கிட்ட தான் டிப்ஸ் வாங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் சொல்லிக்காமல் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஜங்குக் தான் பார்க்குறான். பரவாயில்லையே, பையன் என்னமோ பண்ணுறான், நல்லா வந்தா சரி அப்படின்ட்டு ஜங்குக் கடை அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா டேங்க் தான். அத்தோ சொன்ன மாதிரி வாசனை பயங்கரமாக இருக்கே பா, நம்மளுக்கு இவ்வளோ நல்லா சமைக்கிறோமா, டேங்கு சாச்சிட்ட போலக்கே நல்லா சமைச்சிருக்கடா பா, சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு அப்படின்ட்டு டேங்க் தான் அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளியே தான் போகிறான். ஜங்குக்கா தான் டேங்க் போகிறத பார்த்துட்டு கொல்லை பக்கத்துலேருந்து அப்படியே கிச்சன் வழியாக உள்ளே வரான். அப்பாடா எவ்வளோ நேரம் வெளியே வெயிட் பண்ணுறது, பக்கி எவ்வளோ லேட்டாக போகுது பார். அப்பா என்ன ஸ்மெல்லு, என்னவா ஒரே நாள் இப்படி சமைக்கிறானா அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் போய் வந்து பார்க்குறான். பா என்ன ஸ்மெல் அடிக்குது சாம்பாரில், பயங்கரமாக இருக்கே, சாம்பார் இப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அந்த சாம்பார் லைட்டாக கிளறிட்டு அப்படியே கையில் எடுத்து அப்படியே கொஞ்சமாக குடிச்சு பார்க்குறான். ஐயோ என்னது இது, ஸ்மெல்லு நல்லா இருக்குது, வாயில் வச்சா கேன்ட்ராவே இருக்குது. ஐயோ இன்றைக்கும் மோசமாக தான் சமைச்சிருக்கானா. ஐயோ நேற்றே இவனை ஏதோ கொஞ்சம் சமாதானப்படுத்தினோம், இன்றைக்கெலாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணலாம் இப்போ? அங்கே கட் பண்ணா இப்போ நம்ம ஜங்குக்கா தான் டேங்க் பண்ண சாம்பாரை ஒரு பெரிய பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிக்கிறான். சுடுது சுடுது, அப்படியே அவன் கண்ணில் படாமல் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அப்படியே வீட்டை விட்டு அப்படியே வெளியே போகிறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஜங்கு கூட வீட்டு கிச்சனுக்குள்ளே தான் நுழையிறான். அப்பாடா அம்மா இல்லை அப்படின்ட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பக்கம் வைக்க, அது கீழே இன்னொரு பாத்திரம் இருக்குது. அம்மா என்ன சமைச்சிருக்கு, ஓகே நல்லா இருக்குது, டேஸ்ட்டு செம்ம அப்படின்ட்டு அப்படியே அந்த குழம்ப ஊற்றி ஒரு வாரமாக வச்சுட்டு நம்ம ஜங்குக் வீட்டு பாத்திரத்தில் டேங் பண்ண சாம்பாரை தூக்கி ஊற்றிடுறான். இங்கே டேங் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பாத்திரத்தை அப்படியே திருப்பி அப்படியே யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறான் வித் அவங்க வீட்டில் செஞ்ச குழம்போட. ஸோ இந்த பக்கம் வந்து டேங்கோட பாத்திரத்தில் அந்த குழம்ப ஊற்றி வச்சிடுறான். அப்பாடா எப்படியோ மாற்றிட்டோம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம டேங்க் தான் சாப்பாடு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். கிளியோன் தான், ஐயோ இன்னைக்கு நீ தான் சமைச்சியா,
ஐயோ அப்பா நீ ஏன் சமயம்ப்பா இவன் சாப்பாடெல்லாம் என்னால தின்ன முடியல. அமைதியாக இருடா, நல்லா தான் ஸ்மெல் வருது, நேற்றும் நல்லா தான் வந்துச்சு. ஐயோ என்னால் முடியாது. ஏய் உட்காரு, நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்கிறான். உன்னெல்லாம் நம்ப முடியாதுடா. ஐயையோ நீ வேற ஏன்டா அப்படி இருக்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல. இன்னைக்கு அத்தை கிட்டேருந்து டிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அத்தை சொன்னாங்க எப்படி பண்ணணுன்ட்டு. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு அப்படியே குழம்பு எடுத்து ஊற்றுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங்கோட அப்பா தான். டேங் நல்லா செஞ்சுருக்கியே, சூப்பராக இருக்கு. ஆமாண்டா அண்ணா, பயங்கரமாக இருக்கே. நீயா செஞ்ச? நான் தான் பண்ணேன். ஏன் ஏன்டா அப்படி கேட்குற? நிஜமாலே நல்லா இருக்கண்ணா அப்படின்ட்டு கிளியன் தான் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியா அப்படின்ட்டு டேங் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வருது. ஸோ நம்ம டேங் தான் பிளேட் எடுத்து போட்டு சாப்பாடு போட்டு அவனும் சாப்பிட்றான். ஆமாம் பயங்கரமாக இருக்கு, நானா செஞ்சேன் இதை. இப்போ ஜங்குக் தான் அப்படியே உள்ளே வரான். நீ பண்ண பாத்திரத்தில் இருந்தா நீ பண்ணந்தான் அர்த்தம். ஜங்குக்கா வா சாப்பிட்லாம். இல்லை இல்லை நீ சாப்பிட அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே பக்கத்துலேயே உட்காரான். கிளியும் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம். அப்போ ஜங்குக் தான் அப்படியே சாப்பாடு போட்டுட்டு அப்படியே குழம்பு எடுத்து ஊற்றுறான். அண்ணா மீன் போட்டிருக்க. மீனா? ஜங்குக் தான் இங்கே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். மீன் குழம்பா இது? கலர் ரெண்டு ஒரே மாதிரி இருந்துச்சு. மீன் குழம்பா? டேய் நான் சாம்பார் தானே பண்ணேன். சாம்பாரா? சாம்பாரில் எப்படின்னா மீன் வரும்? ஐயா வரக்கூடாதா அப்படின்ட்டு ஜங்குக் தான் என்னென்னா பேசுகிற. இங்கே பாருடா, எங்கள் அம்மாக்கிட்ட டிப்ஸு டேங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பான். ஒரு வேளை எங்கள் அம்மா மீன் போட சொல்லியிருக்கோம், அதனால் டேங்க அப்படியே பார்த்து போட்டிருப்பான். இல்லை டேங்க நான் மீன் டேங்க நீ தான் பண்ண கரெக்டாக இல்லையா? ஆமாம், ஆனால் அது மீன். அப்புறம் என்ன நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. எங்கள் அம்மா டிப்ஸ் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். பிடிச்சிருக்குல்ல? சரி சாப்பிடு, நான் அப்படியே கிளம்புறேன். அத்தாடி ஒரு நிமிஷம் அங்கே இருந்திருந்தேன் சத்தியமாக மாட்டியிருப்பேன். ஐயோ இங்கேயே இவ்வளோ குழப்பமாகுது. அப்போ வீட்டில் ஜங்குக் போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டுறான். ஏய் ஜங்குக்கா சாப்பிட வரலையா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். அத்தை வரேன்ட்டியா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக் அம்மா தான் அப்படியே போகிறாங்க. நம்ம ஜங்குக் தான் அப்படியே கதவுக்கு பின்னாடி நின்று நம்ம டேங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அத்தை உங்கள் ரெசிபி சூப்பராக இருந்துச்சு, இன்றைக்கி நான் சமைச்சது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? கிளியோனே நல்லா இருக்கண்ணா. அப்படியா, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சா? ஆமாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் சொன்ன மாதிரி சாம்பாரில் அம்மா உள்ளவாம்மா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. டேய் இவ்வளோ நேரம் கேட்டு வேணாண்ண, இப்போ வேணும் உள்ளே வரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி இப்போ நம்ம ஜங்குக்கம்மா தான் உள்ளே வாட்டையாம். இல்லாத நேரமாச்சு உள்ளே வாடா அப்படின்னு நம்ம டேங்கை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போ அப்படியே டேங் தான் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் ஜங்குக்கா நீ சொன்னது சரி, அத்தை ரெசிபி சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நல்லா தான் இருக்கு எங்கள் அம்மா பண்ணுறது. நீ வேணா மருமகனா இங்கே வந்துடு, நீ சமைக்கலாம் தேவையில்லை. எங்கள் அம்மாவே வழக்கம் முழுக்க சமைச்சுக்கட்டும், அது நீனா கண்டிப்பாக பண்ணும். என்ன சொல்கிற? அஸ்கு புஸ்கு சாப்பாடை காட்டி என்னை நீ விளக்கெல்லாம் வாங்க முடியாது. அடப்பாவி, நான் உனக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறேன்டா, சத்தியமாக சொல்கிறேன். எங்கள் அம்மா உனக்கு தங்க முளை பார்த்துக்கும். வந்துடுறியா எங்கள் வீட்டுக்கு? சாப்பிட்டு போக தானே? கண்டிப்பாக. அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே என் கையை பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே உட்கார வைக்கிறான். ஏய் சாப்பிட்டு போகிறதுக்கா? என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டுடா. ஐயோ ஜங்குக் என்ன பேசுகிற? வேணாம்மா. ஏய் ஜங்குக்கா. அம்மா சாப்பிட்லாம்ல? சாப்பிட்றியா? ஐயோ அத்தை நான் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக தான் இருக்கு. ஜங்குக் சாப்பிடுவான் இல்லை ஜங்குக்? நான் தானே. அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி எச்சிலாம் முழுங்கிட்டு, ஐயோ இந்த வேலையை கொண்டு வந்து இங்கேயே வச்சோம்,
ஐயோ, தேவையில்லாமல் சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டே ஜங்குக்கா. இப்போ எந்திரிச்சு போனா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? என்னடா யோசிச்சுட்டே இருக்கிற? சாப்பிடு. அதுக்குள்ளே பிளேட்டுக்கு வந்துருச்சான். போச்சு, இனி நான் செத்தேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அடுத்து வாயில் வைக்கிறான். ரொம்பவே புளிக்குது. அட பாவி, இது கறி குழம்புல புளியை போட்டோம், இன்னைக்கு சாம்பாரில் எம்பிட்டு புளியை போட்டு வாயில் வைக்க முடியல அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி அப்படின்ட்டு சாப்பிட்டு இருக்கான். நம்ம டேங் தான் டேடி அத்தை சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குடா. எனக்கு ஐயோ கண்டுபிடிச்சிடானே. டேய் அதெல்லாம் கிடையாது, போ, எங்கள் அம்மா செஞ்சு நான் தான் சாப்பிடுவேன். அம்மா இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, நான் அதாவது சொல்லிட்டு போகிறேன். ஐயோ சும்மா இருடா டேயாங், இங்கே வந்துடு, அவன் சும்மா நசனமா. இது வர அத்தை போடா. போடாடே, எனக்கு தான் தெரியும் நான் படுற கஷ்டம். இங்கே ஜங்குக் சாப்பிட்டுட்டே இருக்கான். அவங்க அம்மா பார்க்குறாங்க சாப்பாடு வேணான்னு. இப்போடா இப்படி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஜங்குக் தான் வேற என்னத்த பண்ணுறது அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட அம்மா தான், சரிட்டையும் நீ வீட்டுக்கு போ, நேரமாச்சு பாரு, நானும் சாப்பிட்டு போய் தூங்க போகிறேன், காலையில் பார்ப்பேன்டா. சரி அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே அங்கேருந்து ஓடி போயிடுறான். சரி இப்போ ஜங்குக் தான் அப்படியே முடியாமல் அப்படியே தண்ணியை தான் குடிக்கிறான். ஸோ அப்படியே வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காடுறாங்க. டேய் சாப்பாடு கொடு. இந்தா. என்னடா ஜங்குக்கா, குழம்பு அவ்வளோ நல்லா இருந்துச்சா? இப்படி முக்கால்வாசி காலி பண்ணி வச்சிருக்கியே. அப்படிதான், தின்னு. ஐயோ அம்மா சாப்பிடுது, கண்டுபிடிச்சிட்டா என்னத்துக்காக? ஸோ அவங்க அம்மாவும் அப்படியே பிளேட்டில் அப்படியே சாப்பாடை போட்டுட்டு அந்த சாம்பார் எடுத்து ஊற்றி அப்படியே ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. யாக் டேய், இது நான் சமைச்சதா? பின்னா யார் சமைச்சது? உன் வீட்டு பாத்திரத்தில் தானே இருக்கு. ஆமாம். டேய் இது சாம்பாரடா. ஆமாம் சாம்பார். டேய் ஜங்குகா, நம்ம வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்புடா. ஐயோ அம்மா, சாம்பார் தானம்மா பண்ணம்மா, எங்கம்மா மீன் பண்ண? டேய் எனக்கு தெரியாதா, நான் தான் மீன் பண்ணல. அம்மா நீ மீன் குழம்புலாம் பண்ணலம்மா, நீ பண்ணது சாம்பார் தான், அது நல்ல புளிப்பு சாம்பார், அதுக்கு நீ இவ்வளோ புளியை வலி கொட்டுவ? ஐயோ என்னடா சொல்கிற? நானா புளி போட்டேன், கம்மியாக தானடா போட்டேன். நான் பண்ணது சாம்பார் கிடையாது ஜங்குகா, மீன் குழம்பு. அம்மா மீன் நல்லா இல்லைம்மா, தா கத்திரிக்காய் மீன் மாதிரி வெட்டி போட்டிருக்கு பாரு, அதுதான் நீ பார்த்துட்டு மீன் நினச்சிட்ருப்ப. சாம்பார்மா. என்னடா சொல்கிற? ஆமாம், என்னம்மா உனக்கு மறந்துருச்சா? ஐயோ இங்கே பாருமா, ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போயிரு, வர உனக்கு ஞாபகம் மருதி ஆகுது. எனக்கா? ஆமாம்மா உனக்கு தான். சாப்பிட்டு எஞ்சி போய் தூங்கு அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே எஞ்சிட்டு அத்தாடி தப்புச்சாச்சு. ஐயோ இன்னும் எத்தனை நாளைக்கு இது போகும் தெரியலையே அப்படின்ட்டு வயிற்றில் கை வச்சு லைட்டாக தடவிக்கிட்டே அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் நம்ம டேயாங்கோட வீட்டில் தான். என்ன டேயாங்க சொல்கிற? அவங்க 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கா? ஆமாம் அத்தை. உங்களால் நம்ப முடியுதா? எனக்கு என்னோட 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு மொத்தமாகவே ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்க. நான் காலேஜில் எனக்கு என்ன ஒரு இதுனாலும் இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமாகவே நான் பண்ணிக்கலாம். நிஜமாவா? ஃபீஸ்லேருந்து புக்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப்பே எனக்கு எல்லாமே கொடுத்துரும். அதே மாதிரி கிளியோனுக்கு ஃபாரினில் கிடச்சிருக்கு, அவன் ஸ்கூலிங் அங்கே பண்ணலாம். ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் எவ்வளோ இது தெரியுமா? அவன் அந்த அளவுக்கு எழுதியிருக்கான். நாங்கள் ஸ்காலர்ஷிப் போட்டதும் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை தெரியுமா, ஆனால் கிடச்சிருச்சு. சபக்லேயும் தான் அப்படியே ஜங்குக் அம்மா கிட்ட வந்து உட்காரான். அத்தை டேயாங்கன்னாக்கும் ஃபாரினில் தான் அட்மிஷன் கிடச்சிச்சு, ஆனால் அண்ணா தான் ஸ்காலர்ஷிப் இங்கேயே வாங்கிக்கிச்சு. இல்லை என் கூட அண்ணாவும் வரும். சொல்லுங்க அத்தை, என் கூட அமுச்சு விடுங்களேன், தனியாக போகிறேன்னா சின்ன பையன். டேயாங் தான். டேய் பேசாம இரு, அது நான் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியும் அப்படின்ட்டு டேயாங் தான் அப்படியே லெட திரும்பி ஒரு ஓரமாக நிற்கிற ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக் தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக் அம்மா தான் டேயாங் முகத்தை அப்படியே திருப்பிட்டு,
இல்லையே, நீ சொல்கிறது எனக்கு சரியாக புரியல. எல்லாரையும் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல வரியா? இல்லைனா அத்தை அப்பா இருக்காரு, நீங்கள் இருக்கீங்க, அவங்க 2 பேரும் தனியாக விட்டுட்டு நான் எப்படி போவேன்? என்னாலலாம் போக முடியாது. இங்கே தேங்கோட அப்பா தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணிட்டே, நான்லாம் அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியும்ப்பா. இப்போதைக்கு தம்பியை மட்டும் அமுச்சு வைக்கலாம். அவன் நல்லா படிக்கட்டும். படித்து முடிச்சிட்டா அவனும் நல்ல பெரிய ஆளாக வருவான். நானும் கொஞ்சம் வருஷம் காலேஜ் போயிட்டு இங்கேயும் நல்ல ஜாபாக பார்த்து செட்டில் ஆயிடுவேன். அப்போ டேங்கோட அப்பா தான் டேங்கோட ஹேர் அப்படியே பொறுமையாக கோதி கொடுத்துட்டு அவன் தலையில் அப்படியே டேப் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ டேங் தாடியில் லைட்டாக சிரிக்கிறான். ஸோ இப்போ டேங்கப்பா தான் இன்றைக்கி எல்லாருமே இங்கே தான் சாப்பிடணும். தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுட்டேன். எல்லாருக்குமே நான் விருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா என்ன அப்பான்ற போய் கூப்பிட்டு வா. இன்றைக்கி எல்லாருக்கும் நைட்டு சாப்பாடு இங்கே தான். நான் நல்லா ஆடாக பார்த்து பிடிச்சிட்டு வரேன். என் பசங்க 2 பேருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. கொஞ்ச நாள் அவனுக்கு லைஃப்பில் அப்படியே செட்டில் ஆயிரும். நான் சந்தோஷமாக இருக்கட்டும். எல்லாருக்குமே நான் இன்றைக்கி விருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு டேங்கப்பா சிரிச்சுக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டுருக்காரு. டேங் தான் அப்படியே ஜங்குக்கு அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க தோளில் சாஞ்சிக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்த. கிளியோனுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏண்டா டேங், நீயும் போக வேண்டியதானே? உனக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு புரியுது நீ ஏன் போக மாட்டேங்கிறன்னு அப்படின்னு அவங்க அம்மாவும் ஜங்குக்கு லைட்டாக பார்த்துட்டு டேங்க பார்க்குறாங்க. டேங் தான் லைட்டாக சிரிக்கிறான். ஆனாலும் உன்னோட படிப்பு இருக்குல்ல? இல்லைத்த, நான் இங்கேயே படிக்கிறேன். ஜங்குக்கு படிக்கிற காலேஜ்லேயே நானும் படிக்கிறேன். அப்போ ஜங்குக்கு தான் அங்கேயும் வந்து என்னை தொலை தான் பண்ண போறியா? பேசாமணி ஃபாரின்கே போயிடடா, எனக்காக தான் நல்லாயிருக்கும். போடா மாடு. நான் மாடா? நீந்தா கழுத. நீ ஜங்குக் சும்மா இருடா. அவர் ரொம்ப சீன் போடுறாம்மா. பேசாமல் அடிச்சு பற்றி ஊற்றுறங்க. உங்களை 2 பேரையும் பார்த்துக்கா நான் இருக்கேன். அவனை போக சொல்லுங்க. நான் ஏன் ஜங்கு போகணும்? நான் அத்தை கூட தான் இருப்பேன். நீ வேணும்னா போ. ஸோ ஜங்குக்கும் சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே இலையை விரித்து அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த தெருவில் இருக்கிற பாதி பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களோட அப்பா தான் என் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்குது, படிக்க போகிறானுங்க. என் சின்ன பையன் ஃபாரினுக்கு போய் படிக்க போகிறான். டேங்க்கு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு ஃப்ரீயாக படிப்பான் தெரியுமா? அவ்வளோ நல்லா படிச்சிருக்காங்க என் பசங்க அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டே சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு. நம்ம டேங் தான் அப்படியே சாப்பாடு வச்சுக்கிட்டே ஜங்குக் கிட்ட வரான். ஜங்குக் தான் நிமிந்து பார்த்துட்டு, நிறுத்து, இந்த கறி குழம்பு யார் பண்ணுது? அப்பா. அப்பா ஊற்று. என்னடா அப்பா ஊற்று? நீ பண்ண புளியை தூக்கி ஊற்றிடுவியே ஜங்குக்கா அப்படின்ட்டு கரண்டி எடுத்து கொத்த போகிறான். டே அடித்து தொலைஞ்சிடாத, புது சட்டை. குழம்பு ஒழுங்காக சாப்பாட்டில் ஊற்று அப்படின்ட்டு அவன் அங்கே கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே எல்லாருமே அப்படியே விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம டேங்கப்பாக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனா. ஸோ இப்போ நம்ம டேங்கோட அப்பாவும் ஜங்குக்கு அம்மாவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலக்க? இருக்காதா? ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இவனுங்களை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியாமல் இருந்தா. அடுத்தடுத்து படிப்புக்கும் நிறையா பண்ணணும்ல, என்ன பண்ணுவேன்னே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்படி எல்லாம் நல்லபடியாக முடியும் நான் நினச்சி கூட பார்க்கல. பெரிய பாரமே இறங்கிடுச்சு தெரியுமா? எப்படி சிரிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சின்ன பசங்க. டி ஓடாதடா, இல்லைடா அடிச்சிட்டாங்கடா அவட. ஜெக்கி பிடி பிடி தேங்கண்ண பிடி. கிளியோன் இருன்னு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே அங்கே இருக்கிற திண்ணையை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்கு கணை துரத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு மார்னிங் தான். அப்பா எந்திரிப்பா, என்ன நீ இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் தூங்கிட்டு இருக்க? அப்பா என்கிட்ட திட்டு வாங்காமனு எந்திரிக்க மாட்டியா? எந்திரிப்பா. ஏங்கண்ணா எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு?
இங்கே பாருடா, அப்பா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. டைம் ஆச்சுல, வேலைக்கு போகணும்ல, எழுப்படா அவரை. பா பா எந்திரிப்பா, அண்ணா கூப்பிட்றேன் பாரு. இரு தண்ணியை தூக்கிட்டு வந்து ஊற்றுனாதான் அப்பா எந்திரிக்கும். நைட்டு சந்தோஷமாக இருக்கன்ட்டு 4 பேருக்கு போட்டிருக்கோம் தெரியாமல், அதனால தான் நான் தூங்குது. இருடா, அப்படி தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். அண்ணா இருடா, அண்ணா அப்பா மூச்சு விடல. ஏது என்ன சொல்கிற? தலுக்கலும் அப்பா அப்பா எந்திரி அப்படின்ட்டு அங்கே தான் அப்படியே அவங்க அப்பாவோட நோஸ் கிட்ட ஃபிங்கர் வச்சு பார்க்குறான். அப்பா அப்பா என்ன விளையாடுறியா? அப்பா அப்பா சும்மா நடிக்காத, எந்திரி, பயமுடுத்தாதப்பா. அண்ணா அப்பாவுக்கு என்னாச்சு? ஏதாச்சும்? இல்லைடா இரு. இல்லை நீ போய் அத்தையை கூட்டிகிட்டு வா. ஸோ இப்போ ஜங்கு கூட அம்மா தான் வராங்க. என்னாச்சிட்டோம்? கிளியோன் என்னென்னமோ சொல்கிறான். அது அத்தை அப்பா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு, எழுப்பிக்கிட்டே இருக்கேன், பயமாக இருக்கத்த. இரு ஒன்றும் இல்லை இரு பார்க்குறேன். ஜங்குக்கு தான் அடித்து பிடிச்சி எஞ்சி ஓடி வரான். அம்மா என்னமாச்சு? அவங்க அம்மா தான் ஒரு மாதிரி டேரி ஐஸோட அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க தான் செவத்தில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, அவன் கண்ணில் டியர்ஸ் இருக்கு, அப்படியே நின்றுட்டுருக்கான். டேட்டியாங் அப்படின்ட்டு நம்ம டேங்கர் மாதிரி தேம்பிகிட்ருக்கான். அப்படியே அந்த செவத்தில் சாஞ்ச மாதிரி உட்காடுறான். அவன் கண்ணு அவங்க அப்பாவே தான் பார்த்துட்ருக்கு. நம்ம ஜங்குக்கு தான் டேங் பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு டேங் கையை தான் அப்படியே பிடிக்கிறான். டேங் அழுக வந்து அழுதுறடா, இப்படி பண்ணாத. டேங் ஜங்குக் அவனை கொஞ்சம் தனியாக விடுடா, எல்லாருக்கும் சொல்லி அனுப்ப, சொந்தக்காரங்க எல்லாருக்கும். இப்போதைக்கு டேங்க விட, அவங்க அழுகட்டும். கிளியனை கூட்டிகிட்டு போ, என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ண, சரியா? சரிம்மா அப்படின்ட்டு ஜங்கு கடையை பார்த்துட்டு அவங்க வந்து போகிறான். அவன் கண்ணியுமே டியர்ஸ் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நடக்குது. கிளியன் தான் அழுதுகிட்டே இருக்கான் அவங்க அப்பா பக்கத்தில் இருந்து. இன்னும் டேயாங் அதே இடத்துல தான் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு கண்ணன் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் அவன் கத்திலாம் அழுகலை, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் டேங்கோட சொந்தக்காரங்க தான் அவங்க பையனை கூப்பிடுங்க, செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. இப்போ ஜங்கு கூட அம்மா தான், அவன் ரொம்ப சின்ன பையன், அவனால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. யாராக இருந்தால் என்ன கூப்பிடுங்க. இல்லை டேங்கல் அதெல்லாம் பண்ணுவானான்னு, அவன் இருக்கிற நிலமை நான் பண்ணுறேன். அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே முன்னாடி வந்துட்டு, என்னோட மாமா, நீங்கள் யாரும் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணுறேன் மாமாவுக்கு. அவர் பையனோட இடத்துல இருந்து நான் பண்ணுறேன், அவர் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தானே அப்படின்ட்டு ஜங்குக் தான் டேங்கோட அப்பாவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்கிறான். லைக் குளிக்க வைக்கிறதுலேருந்து கடைசியாக இது பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஜங்குக் மட்டும்தான் செய்கிறான். டேங் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனால் அங்கேருந்து எந்திரிக்க கூட முடியல. எந்திரிச்சு வந்துட்டு அவனால் அதில் கலந்துக்க கூட முடியல. அவ்வளோ கஷ்டத்தில் அங்கே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் நம்ம டேங் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் அம்மா தான் டேங் பக்கத்துலேயே இருக்காங்க. அவனுக்கு என்ன இப்போ நிலமென்ட்டு அவங்களுக்கு நல்லா புரியுது. ஆனால் டேங் ரொம்பவே அமைதியாக இருக்கான். அவன் இப்போ வரைக்கும் வாய் விட்டு அழுகலேன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ அப்படியே அன்றைக்கி மிட் நைட்டுமே ஆகுது. டேங் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்பா டேங் என்னாச்சுடா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே டேங் பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஜங்குக்கா டேங் தான் நல்லா தூக்கத்துலேருந்து பயந்து எந்திரிச்சிருப்பான். என்னாச்சு டேங்? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் கூட தான் இருக்கேன். கிளியூன் எங்கே? அவன் அம்மா கூட தூங்க போயிருக்கான். அவனும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான், அதனால தான் அம்மா கூட தூங்க சொல்லிட்டேன். நீ அப்படியே தூங்கிட்டல, அதான் அவனுக்கு துணையாக நான் இங்கேயே இருந்தேன். ஓகேவா இருக்கியா? இருக்கா? டேங்கா இங்கே பாரு, அப்பா இல்லைன்னு கவலைப்படாத,
சரியா? அம்மா இருக்காங்கல்ல, என் அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. நீ தான் அவங்கள அத்தை அத்தைன்ற, அவனை பையன் மாதிரி தானே பார்த்துக்கிறாங்க. உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. அம்மா இருக்காங்க, கிளியோன் இருக்கான், நான் இருக்கேன்டா. நீ இப்போ என்ன நிலமையில இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா அப்பா போனது கஷ்டம்தான் எனக்கும் தெரியும். அவர் இடத்த யாராலையுமே எடுத்து வைக்க முடியாது தான். ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் கூடயே இருப்பேன், சரியா? அது இங்கே பாரு, உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுறடா, வாய் விட்டு அழுதுற. நீ அழுகாமல் இப்படி இருக்கிறது உனக்கு வலிக்கும் டேயாங். ப்ளீஸ், அழுகணுன்னா அழுதுற. நீ அழுதா நான் இருக்க உன்னை சமாதானப்படுத்த. இனிமேல் உனக்காக எல்லாமே நான் செய்கிறேன்டா. அழுகணுன்னா அழுதுறட்டேயாங். டேயாங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்க பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி தான் கலங்குது. நீ இப்படி இருக்காத டேயாங். என்னால் ஒன்று இப்படி பார்க்க முடியலடா. உன் கண்ணில் டியர்ஸ் இருக்கு, கத்தி அழுதுருட்டே. என்னால் ஒன்று இப்படி சத்தியம் பார்க்க முடியல. டேயாங் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிக்கிறான் சங்கு கிட்ட. சங்கு கூட கையை அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அவனோட கையை அப்படியே முகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு டேயாங் தான் ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். சங்குக்கு அவனோட ஹெட்டை அப்படியே தலையை கொடுத்துட்டு, நான் இருக்கேன் அவன் கூட, கவலைப்படாத. அப்போ எதுக்காக என்னை விட்டுட்டு போகணும் ஜங்குக்? இப்போதான் எல்லாம் நல்லா வருது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்போ நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? இப்படி நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜங்குக்கா. அப்பவ சரி நான் இருக்கேன் உனக்கு. ஜங்குக்கா அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்யலை தெரியுமா? நான் எதுவுமே செய்யலை. எப்பயுமே அவரை திட்டிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? திட்டிக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ அவர் இல்லை. நான் யார் இதுக்கப்புறம் திட்டுவேன்? நான் யார் இதுக்கப்புறம் யார் கூட நான் போய் சண்டை போடுவேன்? எனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டால் கூட வாங்கி தர மாட்டார் தெரியுமா? ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எனக்கு பண்ணார். எனக்கு கோவம், அப்பா மேலே ரொம்ப கோவம். எப்பயுமே நான் ஆசைப்படுறது எனக்கு செய்யவே மாட்டார் தெரியுமா? நான் அப்போ என் குக்கு கூடவே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவரும் அம்மாக்கிட்டே போயிட்டார். அம்மா போனதுக்கப்புறம் நான் ரொம்ப தனியாக இருந்தேன். அப்பா மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அப்பாவும் அப்போ இல்லை. நான் என்ன பண்ணுவேன் ஜங்குக்கா? நான் என்ன பண்ணுவேன்? என்னால் எப்படி தனியாக இருக்க முடியும்? கிளியோ சின்ன பையன் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அப்பா இல்லாமல். இனிமே நாங்கள் அனாதில்லை. சங்குக் தான் அங்கே இழுத்து கட்டிக்கிறான். இல்லைடா அப்படி சொல்லாதட்டே, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத. இல்லைடா சங்குக்கா, அது அப்பா இல்லைல்ல. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்னால் இதெல்லாம் யோசிக்க எனக்கு அப்பா வேணும் சங்குக்கு. எனக்கு அப்பா வேணும் சங்குக். கூட்டிட்டு வா. நீ எனக்காக எல்லாமே செய்வல்ல சங்குக்கா. அப்பாவை கூட்டிட்டு வா சங்குக்கா. எனக்கு வேணும். ஜங்குக்கால் எதுவுமே சொல்ல முடியல. அவன் அப்படியே அவனோட ஹேரை மட்டும் கோதி கொடுத்துட்ருக்கான். அப்படியே அவன் கண்ணிருந்து டியர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. டேயாங் தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அழுது முடிச்சுட்டு அவனே அறியாமல் அப்படியே தூங்கிடுறான். சங்குக் தான் டேயாங் அப்படியே பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கும் டேயாங்கும் தான் டேயாங்கோட வீட்டு வாசல் திண்ணையில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் ஆப்போசிட்டில் இருந்துட்டு, ஜங்குக்கா அவனை கூப்பிட்டு வாடா, சாப்பிட்லாம். பாரேன் கொஞ்ச நேரம் அவனும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறான்.
சரி சரி டேயாங் சீக்கிரம் வந்து சேரு. வர அத்தை. ஏ டேயாங். என்ன கஷ்டமாக இருக்கா? ஏன் ஏடி கேட்குற? இல்லை, இப்போ தான் அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார். இப்போ தம்பியும் ஃபாரினுக்கு போயிட்டான். உனக்கு அதை நினச்சி எங்கள் பேரச்சவங்கக்கா அதெல்லாம் நடந்துருச்சு. அப்புறம் கிளியோன் அவன் லைஃப்பை தேடி போகிறான். நல்லா படிக்கணும்ல அவனும். இப்போ அப்பா போயிட்டாருன்றதுக்காக அவனால் இங்கேயே இருக்க முடியாதுல்ல. அவன் சின்ன பையன்ட்டையும் நீ அவன் கூட போயிருக்கலாம்ல. அப்பா வேற இல்லை, அது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல, தனியாக இருப்பான். இல்லை கிளியோன் என்னோட ரொம்ப தைரியமானவன் தான். ஆனால் அவங்க தனியாக போகிறது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் சங்குக்கா அவன் கற்றுக்கட்டும். என்ன மாதிரி அவனும் இப்படியே இருந்துடக்கூடாது. அவன் எல்லாத்தையுமே கற்றுக்கட்டும். அது சரி சரி நான் கேட்குதா? என்ன நீ ஏன்டா போகல? நீ ஏன் போகல? பசிக்குது நான் போகிறேன். ஏய் எங்கே போகிற? எனக்கு பசிக்குது சங்குக்கா அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறான். சங்குக்கு தான் லைட்டாக சிரிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ காலேஜில் சங்குக் தான். ஓ டே ஜிமினா ஐடியா கூடுறா. ஐடியாவா? என்ன ஐடியா? டே உனக்கு கொண்டுடுவேன் அவ்வளோதான். இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ்லாம் காலேஜுக்கு வர போகிறாங்க. வந்தால் வரட்டும், உனக்கு என்னடா மச்சான்? டேய் உனக்கு கொண்டுடுவேன். டேயாங் வரான்டா. ஒரு வேளை அவனுக்கு இங்கே யாரையாவது பிடிச்சிடுச்சுன்னா, அவனாவது எனக்கு முன்னாடி போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? வாய்ப்பே இல்லை மச்சான். ஐடியா கொடு. டேய் நீயா தான்டா போய் பண்ணணும். இங்கே பாரு, இவங்க கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு உனக்கு என்னெல்லாம் ஐடியா கொடுத்தேன். டேய் அவனுக்கே தெரியுதில்ல, ஐடியா கொடுத்த குருவே நீ தானடா. இப்போ என்கிட்ட வந்து கேட்டா நான் மச்சான் அர்த்தம். டேய் உனக்கு கொண்டுடுவேன். ஓ லவ்க்கு நான் எவ்வளோ வேணாலும் ஐடியா கொடுக்கலாம்டா. எனக்கு வரலடா. ஒழுங்கா ஐடியா கொடு. மச்சான் இன்னைக்கு தானே வரான் காலேஜுக்கு, ஏன் பறகுற? டேய் இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சங்குக்கா இன்னைக்கு நீ காலேஜுக்கு போ, எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்க, நான் கொஞ்ச நேரம் அப்புறமா வரேனே. டேய் என் கூட வா, நான் சீனியர்ன்றனால உன்னை யாரும் எதுவும் அதனால தானே உன் கூட வரல. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கணும். உன் கூட வந்து மேபி உன்னை பற்றி யாராவது பயந்துருந்தா என் கூட பேசாமல் போயிட்டாங்கண்ணா, இதெல்லாம் ஒரு காரணமாடா. மச்சான் டேய் அவன் தான் ஏதோ பண்ணுறான்ல, வீடுடா. எதுக்கு நீ இப்போ மூக்க நினைக்கிற? டேய் உனக்கு கொண்டுடுவான். சின்ன வயசுலேருந்து ஏன் கூட தான் வந்துக்கிட்டு இருக்கிறான். உனக்கு தெரியும்ல, காலேஜ் ஆரம்பிச்சப்போ கூட நான் அவனுக்காக அவன் ஸ்கூலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவன் வர வரைக்கும். உனக்கு தெரியாதா? ஒவ்வொரு டைமும் அவன் கூட வந்து போகிறது தான் எனக்கு பழக்கம். திடீர்னு மாட்டிக்கோனா என்னால் முடியாது. ஐயோ டேய் எனக்கு அவன் வேணும். எனக்கு ஏதாவது ஐடியா கொடு. ஜிம்மினால உன்னை கொண்டுடுவேன். டேய் கொண்டு தொலையாத இரு, யோசிப்போண்டா. இப்போ சுகா தான் அப்படியே கிளாஸ்க்குள்ளே வரான். என்ன ஜங்குக்கா இன்னைக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பேக்கை வச்சுட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காரான். ஸோ ஜங்குக் தான் டேபிளுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்போ சுகா பக்கமாக திரும்பிட்டு, சுகா எதாவது ஐடியா கொடுறா. எதுக்கு? அப்போ ஜிமின் தான், அவன் அங்கே ப்ரப்போஸ் பண்ணணுமா, அதான் புள்ள நம்மக்கிட்ட ஐடியா கேட்டு வந்திருக்குது. ரொம்ப நம்ம கஞ்சிட்டு இருக்கோண்டா. அப்போ சுகா தான் லைட்டாக சிரிச்சிட்டு, என்ன ஜங்குக் நீ தான் சொன்னியே சின்ன பையன், இப்போ தான் ஸ்கூல் முடித்தான், இன்றைக்கி தான் காலேஜே வர போகிறான், அப்புறம் எதுக்குடா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டுமே. ஐயோ சுகா எனக்கு பயமாக இருக்குது, அவன் விட்டு போயிடுவானோன்ட்டு. டேய் நீ லவ் தானே பண்ணுற, அப்புறம் என்ன, வெயிட் பண்ணு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் உனக்கு 18 கூட ஆகலடா. அப்போ அவன் 18வது பர்த்டேக்கு நான் கண்டிப்பாக நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அப்போ நான் கேட்கும்போது நீ ஐடியா தரேன் சரியா? அப்போ பார்த்துக்கலாம். அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் டேங் தான் காலேஜ்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். அவன் உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. அப்படியே நம்ம டேங் தான் அப்படியே காலேஜ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அவன் கிளாஸ் எதுன்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே தான் போகிறான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட் தான். எல்லோரும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான் யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு உட்காடுறான்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆக. ஸோ இப்போ தான் அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். ஹலோ, ஹாய், உங்கள் பேர்? என் பேரா அஜு. ஓ, உன் பேர்? டேயோங். எதுக்கு இவ்வளோ பயப்படுற? பயம்லாம் இல்லை, சும்மா நான் பெருசாக யார்கிட்டையும் ஓகே புரியுது. இங்கே பார், நான் நல்லா பேசுவேன், ரொம்ப டாக்கட்டிவ், நீ கவலையே படாத. வேணும்னா நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ரொம்ப லாயலான ஃப்ரெண்டாக இருப்பேன், என்ன சொல்கிற? அப்போ டேங்க் லைட்டாக சிரிச்சிட்டு கண்டிப்பாக. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்கு கிளாஸுக்கு தான் அஜு தான் வரான். ஏய் அஜு, கிளாஸ்க்கு வரது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கா, அதெல்லாம் விடுப்பா. எங்க நான் கேட்ட சாக்லேட்? கண்டிப்பாக கொடுக்கணுமா? ஆமாம் வேணும். ஏன் கொடுக்க மாட்டியா? ஸோ அப்படி இந்த பக்கம் லாஸ்ட் பெஞ்சில் ஜிமினா. என்னடா மச்சான், அது நம்ம கிளாஸ் பையன் தானடா? ஆமாம், ஏன்னாச்சு? அவனடா அந்த ஜூனியர் பையன் கூட பேசிகிட்டு இருக்கிறான். ஏன் மச்சான், எனக்கு தெரியலையா? என்ன தெரியலையா? ஏய், அதான் இதுக்கு முன்னாடியே சொன்னானே ஒரு பையனை லவ் பண்ணுறேன், ஃபோட்டோ கூட காட்டிகிட்டு இருந்தானேடா அன்னைக்கு. ஆமாம், அது அவன் தான் மச்சான், அது அவனோட ஆள். என்னடா சொல்கிற? அவனுக்கு தெரியாதா? மறந்துட்டியா என்ன? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கே எனக்கு எங்கடா நேரம் இருக்குது, அங்கே பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக போகுது. இப்போ பிரேக் தானே, பேசாமல் நான் போயிட்டு அவனை பார்த்துட்டு வரட்டுமா? டே, அதெல்லாம் அவனுக்கு தேவையில்ல, இருக்கிறதே 10 நிமிஷம் பிரேக்கு. இதில் நீ போயிட்டு அவனை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே 10 நிமிஷமும் முடிஞ்சிடும். அதுக்கு பேசாமல் உட்காந்து சாப்பிடு. இல்லை மச்சான், போய் அட்லீஸ்ட் பார்த்துட்டா தந்துடுறேன்டா. சரி போய் தோலை, சொன்னா மட்டும் என்ன கேட்க போகிற? ஓடி போன நாயே அப்படின்ட்டு ஜங்கு கடிச்சு பற்றி விட்டுறான் ஜிமினா. ஜங்கு தான் அப்படியே போகிற வழியில் அஜுக்கிட்ட போயிட்டு, அவனுக்கு நல்ல செலெக்ஷன்டா, நல்லா பையன் அப்படின்ட்டு அவன் கிளாஸ் பையனை பார்த்து சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறான். அப்போ அஜுதான், யார் இவர், எதுக்கு திடீர்னு வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாரு? அவன் என் கிளாஸ் பையன்தான், எல்லா கூடயும் நல்லா பேசுவான். அவர் பேர் ஜங்குக், பார்க்குற அழகாக இருக்கார்ல அப்படின்ட்டு முறைக்கிறான். ஸோ அஜுதான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னான். இந்த கோமான முகத்தை பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு நம்ம சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். ஸோ அப்படியே எங்கே இருக்கான்ட்டு தேடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஒரு விண்டோ க்ராஸ் பண்ணி போக டக்குன்னு ஒரு மாதிரி ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு அப்படியே பின்னாடி வந்து அந்த விண்டோ கிட்டே நிற்கிறான். டேங் தான் ஒரு பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேங் சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஜங்குக் தான் தூரமாக இருந்து அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கான். டேங் சாப்பிடும் போது அவன் கண்ணெல்லாம் ரொம்ப புச்சு புச்சுன்னு ஆகுது. அப்படியே கண்ணை மூடி அவன் ஃபீல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜங்குக்கு சிரிப்பாக இருக்குது, ஏன்னா டேங் கொஞ்சம் கூட மறாமல் இன்னும் அப்படியே புச்சு புச்சுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேங் தான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாக்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவன் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அவனோடய பார்த்துட்டே இருக்கான். இப்போ பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் தான் அப்படியே டேங்கை பார்த்துட்டே அங்கேருந்து போக மனசே இல்லாமல் போகிறான். சரி இப்போ கிளாஸில் தான் ஜிமின் கிட்ட, மச்சான் டே, என்னடா ஜங்குக்கா பார்த்துட்டேன்டியா? ஐயோ டே, என்னடா கொலையிற? அவன் என்ன, அவனுக்கு ஏன்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்கான், மொச்சுக்குன்னு தின்றான் தெரியுமா? அந்த ஸ்பூனை வாய்க்குள்ளே போயிட்டு வருது. ஷோ கடவுளே, சே அது ஏன் இடம் எது? டேய் சொல்கிறேன்டா, அவன் அந்த ஸ்பூனெல்லாம் போய் அவனை தொட்டுட்டு வருது. என்னால் அவன் விரலை தாண்டி ஷங்குக்கா அசிங்கமாக கேட்பேன். டேய் தப்பாலாம் மீன் பண்ணலடா, என்னமோ அவன் இன்னும் என்கிட்ட நெருங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா ஜிமினா. சீக்கிரம் லவ் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். என்னால் வெயிட் பண்ணவே முடியல, உன்னை தூரமாக வச்சு பார்த்துட்ருக்கவும் முடியலடா. அப்போ பக்கத்துலேருந்து சுகா தான், ஜங்குக் நீ அவன் பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்ருக்க, வெயிட் பண்ண மாட்டியா? இன்னும் கொஞ்சம் டேஸஸ் தானே, பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அடக்கிட்டுரு. போடா சுகா, உனக்கு என்னால் புரியல,
இந்த ஜிம்மினுக்கு நீ டக்குன்னு ஓகே சொல்லிட்ட. அந்த மாதிரி அந்த டேங் எனக்கு சொல்லுவானா எனக்கு தெரியலையே. யாருண்ணா இவனுக்கு டக்குன்னு ஓகே சொன்னேண்ணா? கேளும் உன் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் டக்குன்னு தான் ஓகே சொன்னேன்னான்ட்டு. என்ன ஜிம்மினா சொல்கிறான்? டேய் ஏன்டா நீ வேற. நான் ப்ரப்போஸ் பண்ணி சார் என்ன 4 மாசாலேயே விட்டார். நான் லவ் யூன்னு அவன் வீட்டு பின்னாடியும் தெருவில் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏதோ போனா போகுதுன்னு பாவப்பட்டு ஓகே சொன்னானா. இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருப்பான். சுகர் தான் லைட்டாக சிரிக்கிறான். சங்குக்குமே சிரிச்சிட்டு தான் இருக்கா அவங்க பேசுறதை கேட்டுட்டு. சரி டேஸஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆக இப்போ டேங் சைட் தான். அஜ்ஜோ எப்போ பார்த்தாலும் சாக்லேட் தின்னுக்கிட்டு இருக்கா. ஆனால் நீ வரும்போது வாங்கிட்டு வரலையே. ஏன் கேன்டீனில் போய் வாங்கிட்டு வரியா? எப்பயுமே இப்படி சாக்லேட் தின்ற நீ? அது இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தாரு. என்ன சொல்கிற? ஆமாம். உனக்கு தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாது. நீ சொல்லவே இல்லையே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. எனக்கு இதே காலேஜில் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. உனக்கு தெரியமாட்டேயா? அவன் எப்படி பார்த்துப்பாரு தெரியுமா? அப்படியே பத்திரமா ஒரு கைக்குள்ளே வச்சு பார்த்துப்பாரு. நான் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு. எனக்கு என்ன வேணும்னாலும் வாங்கி கொடுப்பாரு. ஆனால் நான் அதை அவருக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை தெரியுமா? அவராகவே எனக்கு எல்லாமே பண்ணுவார். உனக்கு ஒரு விஷயம் தெரியமாட்டேயா? என்னது? நான் இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்ததே அவருக்காக தான். சொல்லப்போனால் அட்மிஷனே அவர் தான் போட்டார். 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தா இன்னும் க்ளோஸாக இருக்கலாமேன்னு நினச்சோம். அதனால தான் இங்கே டேங்கோட மைண்டுக்குள்ள. டேங் வேண்டாமா? உனக்கு வேண்டாமா? உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். வேணாமா? இங்கே பார், உன்னை நான் அப்பா மாதிரி பார்த்துப்பா. இங்கே பாருடா, நான் படிக்கிற காலேஜுக்கு தான் நீ வர சரியா? எப்படி ஃபாரின் போலன்னு ஆயிடுச்சு. நான் படிக்கிற காலேஜில் தான் சேர்ற. ஆச் ஜங்குக்கா ஏன்டா அடிக்கிற? நல்லா இருக்குல்ல? நான் அடித்தேன். டேங் என்னை கட்டிக்கிறியா? நல்லா யாரடா கட்டிப்பா? எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கொண்டா என் வீட்டுக்கு வந்துடு. டேங் டேங் சொல்ல ஜோ. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அது அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே அவன் பேக் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அந்த பேக்கை தான் பார்க்குறான். ஸோ அவன் கைக்கு விட்டு அப்படியே வெளியே எடுக்கிறான். ஒரு சாக்லேட் இருக்கு. ஓ நீயும் இன்னைக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா? அஜோ அப்போ இப்படிலாம் பார்த்துக்கிட்டா அதுக்கு பேர் என்னடா? எப்படிலாம் பார்த்துக்கிட்டா? அதான் இப்போ நீ சொன்னியே கேட்காமலேயே எல்லாம் செஞ்சு கூடயே இருந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரே காலேஜில். அங்கே என்ன அப்போ யாரோ இருக்காங்க போல இருக்கே. முதல் சொல்லடா. டேங் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத. நீ யாரை சொல்கிற என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் இருக்க பசங்கள்லாம் இப்போதைக்கு லவ்ன்றதை விட லாஸ்ட்டுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் தராங்க. நீ சொல்கிற மாதிரி ஓவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை இப்படி நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக பழகினாலும் சரி, நீ சொன்ன எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இது எல்லாமே நம்மளை அடையிறதுக்கான ஒரு சின்ன ட்ராப்பாக கூட இருக்கலாம். எல்லாருமே அப்படின்னு சொல்லலை, மேபி இருக்கலாம். நிறைய பேர் லவ் தேவையில்லை, ஃபஸ்ட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் நீ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ டேங்க் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, அஜ்ஜோ இதுக்கு பேர் என்னன்னு தான் கேட்டேன். சரி விட, இதுக்கு இன்னொரு பேர் லவ்னு வச்சுக்கலாம். மேபி தப்பான பர்சனாக இருந்தால் லவ்வை தாண்டி வேறு ஏதாவது யோசிப்பாங்க, அதனால அப்படி சொன்னேன்டா. அஜ்ஜோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் நினைக்கிற அந்த பர்சன் அப்படி கிடையாது. அவனுக்கு அப்படிலாம் எதுவும் இருக்காது. அப்போ ஒத்துக்கிற வாய மூட அஜ்ஜோ அப்படின்ட்டு அங்கே அஜ்ஜோ அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். சரி சாப்பிட்டு சாக்லேட்டை சாப்பிட தானே வாங்கி கொடுத்தாங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுப்பேன், நீ போடா அப்படின்ட்டு 2 பேரும் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி டே ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக் தான் டேங் பர்த்டேக்கு இன்னும் 1 டே தான் இருக்குது. மரியாதையாக ஐடியா பிடிச்சிக்கா, இல்லை இந்த ஜிம்மி நான் கொண்டுடுவேன்,
டே மச்சான், அவன் ஐடியா தரலன்றதுக்காக என்ன கொண்டுறதடா, என்னை விட்றா, நானே ஐடியா தரேன்டா. நீ ஒன்றுமே பிடுங்க தேவையில்ல மச்சான், போத்திக்கிட்டு இரு. நான் சுகா கிட்டே கேட்டுக்கிறேன். சுகா தாடி யோசிச்சுட்ட, நாளைக்கு அவன் பர்த்டே. அப்போ இன்னைக்கு நைட்டே அவனுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண, கரெக்டாக 12 மணிக்கு பண்ண ஓகே சொல்லிடுவானா? அது நீ பண்ணுறதை பொறுத்துடா. கேக் வாங்கிட்டு போ, அண்ட் டின்னருக்கு இது ஏற்பாடு பண்ண, 2 பேரும் நான் உட்காந்து சாப்பிடுங்க, மனசை விட்டு பேசுங்கடா. அப்போ தானடா காதல் மலரும். இங்கே ஆல்ரெடி மலர்ந்து ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது, அங்கே தான் என்ன ஏதுன்னு தெரியல. ஜங்குக்கா, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அவன் நோவே சொன்னாலும் நீ ட்ரை பண்ண தான் மடங்குவாங்க பசங்கள்லாம். நீ என்ன ஒரு தடவை கேட்டு அவனும் சொல்லிட்டா விட்டுருவியா? அப்படிலாம் அவன் விட மாட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன பயந்தான்டா, அது வலிக்கும்டா. டேய் ஜிமினா, புரிஞ்சு போச்சு. டேய் ஜங்குக், இங்கே பார், விடுறா இங்கே பாரா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ போய் ரொம்ப கூலாக போயிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ண. அவன் உன் மேலே ஆசையாக தான் இருக்கிறான் போல், பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஸோ நீ போய் பண்ணுடா, செட் ஆகிடும். ஸோ ஜங்குக் தான் அப்படியே நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். என்ன ஜங்குக்கா, என்னாச்சு? இல்லை சுகா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்? சரி, அப்போ நாங்கள் சொல்கிறத பண்ணு. உனக்கு பயமாக இருக்குல்ல, அப்போ சரக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ண. டேய், நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்டால் நீ பார்ட்டி பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குற, அதுவும் நீ குடிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து. இங்கே பாரு ஜங்குக், அப்படிலாம் இல்லை, சரக்கடிச்சா தில்லு வரும். ஸோ நீ அந்த தைரியத்தோடு போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு, அப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன ஜிம்மி நான் சொல்கிறேன்? எனக்கும் நல்ல ஐடியா மாதிரி தானே தோணுது. ஜங்குக்கா, என்ன போயிட்டு டேய், எனக்கெல்லாம் பழக்கமே இல்லைடா. சொல்லப்போனால் அவனுக்கு குடிக்கிறது பிடிக்காது. அவங்க அப்பா ட்ரிங்க் பண்ணுவார்ல, அதனால அவனுக்கு யார் ட்ரிங்க் பண்ணாலும் பிடிக்காது. அது அவனுக்கு வெறுக்கிறான்னு வச்சுக்கோயேன், அந்த மாதிரி. இங்கே பாரு ஜங்குக்கா, அதெல்லாம் தெரியாது. ஒழுங்காக அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை எப்படியாவது இது பண்ண வச்சுட்டு நீ அழகாக அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. அவன் குடிக்கணும்னு கூட அவசியம் இல்லைடா. நீ 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 குடி, நீ கொஞ்சம் தில்லை வளர்த்துட்டு அப்படியே சொல்லிடு. கரெக்டு தானே? அப்படின்ட்டு இங்கே 3 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அங்கே கட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணா, இப்போ ஈவினிங் தான். அப்படியே சைக்கிளில் வந்துட்டுருக்கான். ஜங்குக்கும் அவன் கூட தான் சைக்கிளில் ஓட்டிகிட்ருக்கான். டேங் என்னடா, நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்லை? அப்பாடா, ஞாபகம் வச்சிருக்கே ஜங்குக்கா, மறந்துருப்பேன்னு நினச்சேன். இது உன் பர்த்டேவை நான் மறக்கிறதா? நல்லதுடா, அதெல்லாம் நான் மறக்கலை. எங்கே பாரு, இன்னைக்கு நைட்டு நான் உன் வீட்டுக்கு வரேன். வந்து கேக் வெட்டலாம். டேய், கேக்லாம் சர்ப்ரைஸாக வெட்டுறது, அப்படிலாம் ஒரு சர்ப்ரைஸும் தேவை கிடையாது. நைட் வரேன், கேக் வெட்டலாம். டின்னர் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். அப்படியா? வெளியே வாங்க போகிறேன். சூப்பர்டா, அப்போ இன்றைக்கி நல்லா சாப்பிட்லாம். ஆமாம். அப்புறம் என்ன? அப்புறம் அது வந்துட்டு அது இன்னைக்கு நம்ம ட்ரிங்க்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஜங்குக்கா, எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ப்ளீஸ்டா, ஜஸ்ட் ஒன் டைம், ஒரே ஒரு வாட்டி. நோ, எனக்கு அது பிடிக்காது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஷோ, இதுக்கு இத்தனை ப்ளீஸ் சொல்கிற? வேண்டான்றல்ல, ப்ளீஸ்டா. உன் பர்த்டே அன்னைக்கு ஒரே ஒரு தடவை ட்ரை, இதுக்கப்புறம் வேண்டாம். ப்ளீஸ்டா, ஒரே ஒரு வாட்டிடா, ப்ளீஸ் அலோவ் பண்ணுடா. சரி, இந்த ஒரு வாட்டி மட்டும்தான், இதுக்கப்புறம் தொடக்கூடாது. இல்லை, நான் தொடமாட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி ட்ரை மட்டும்தான். சரி அப்படின்ட்டு டேங்க வந்து விருப்பமே இல்லாமல் தான் சம்மதம் கொடுக்குறான். சரி, அப்படியே இன்றைக்கி நைட் ஆகுது. நம்ம டேங் தான் வீட்டில் உட்காந்துட்ருக்கான். நீ ஜங்குக்கா, என்னை ரூமில் உட்கார வச்சுட்டு நீ எங்கடா போனேன்? இருடா, வரணும்ல, திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன இவ்வளோ நேரம் ஆகும்போது எனக்கு பசிக்குது, இரு வரேன். ஐயோ, இந்த ஜிம்மி நான் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேறான் பையா. டேய் நிறுத்துறா, சமகனில் இருக்கிறான். இரு. டேய் ஜங்குகா, டேய் வைத்தியகாரா, எவ்வளோ நேரம்டா வந்து சேர்றதுக்கு? இவ்வளோ நேரமா? எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல.
கேக்கு, சாப்பாடு. தாடா பார்த்து வச்சிடாத பாட்டில் எல்லாம், எனக்கு தெரியும், பொத்திட்டு போ. எவ்வளோ லேட்டாக வர. சரி மச்சான், என்ஜாய் பண்ணி போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜிமினும் சுகம் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த ரூம்குள்ளே தான் வரான். அங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு டேபிள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அழகா அதில் அங்கே ஃபுட்டு அண்டு கேக்குன்னு அழகெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம அங்கே தான் ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். ஜங்குக்கு தான் அந்த பாட்டில் எடுத்து வெளியே வைக்க அவங்க முகத்துலேருந்து அந்த சிரிப்பு கொஞ்சமாக போகுது. அது எடுத்து வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அங்கே தலையாட்டினக்கு அப்புறம் தான் ஜங்குக்கு எடுத்தே வைக்கிறான். ஸோ இங்கே அப்படியே 2 பேரும் கேக் வெட்டுறாங்க. அங்கே தான் கேக் அப்படியே கட் பண்ண ஜங்குக்கு தான் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் டேயாங் அப்படின்னு அவன் அப்படியே கை தட்டிட்டு நம்ம டேங்க்கு பர்த்டே சாங் பாடிட்டுருக்கான். டேங் தான் கேக்கை கட் பண்ணி அழகாக நம்ம ஜங்கு கூட மவுத்தில் அப்படியே வைக்கிறான். ஸோ ஜங்கு கடையை சாப்பிட்டுட்டு டேங்க்கு ஊட்டி விட்டுட்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ், இன்னைக்கு மாதிரி நீ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். டேங் தான் மனசுக்குள்ள இதே மாதிரி நீ கூடயே இரு, நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் சரி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு கேக் எடுத்து அழகாக ஓரமாக வச்சுட்டு அவன் அப்படியே சாப்பாடை தான் டேங்க் அப்படியே சர்வ் பண்ணுறான். நம்ம டேங்க் தான் ஜங்குக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நீ உட்காருடா, நான் போடுறேன். ஐயோ டேங் பேசாமல் உட்காரு, பர்த்டே பாய் நின்று உனக்கு நான் தான் சர்வ் பண்ண போகிறேன் எல்லாமே அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் அங்கே அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு குட்டி கிளாஸில் அவனோட ட்ரிங்கையுமே ஊற்றி கொடுக்குறான். டேய் எனக்கு வேண்டாம், சரி வேண்டாம் வச்சுக்கோ அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சிட்றான், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி மாதிரி. ஸோ இப்போ ஜங்குக்கு அவனுக்கு அப்படியே போட்டுட்டு அப்படியே சாப்பாட்டை கையில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். டேங் தான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஜங்குக்கு தான் அப்படியே டேங்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கை அப்படியே அந்த சாப்பாட்டை போட்டு பிணைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவனோட கண்ணு தான் நம்ம டேங்க லிப்ஸையே பார்த்துட்ருக்கு. அப்படியே அவன் லைட்டாக தலையாட்டிட்டு அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள அவனே சொல்லிட்டு மறுபடியும் அவன் லிப்ஸை தான் பார்க்குறான். நம்ம டேங்கோட லிப்ஸை பார்க்க எங்கள் ஜங்குக்கு ரொம்ப டெம்ட்டாக இருக்குது. என்னடா சாப்பாடை போட்டு பிணைஞ்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு எங்கிட்ட அங்கே தான் சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்றான். ஜங்குக்கு தான் அப்படியே சாப்பாடை வாயில் வச்சுட்டு அவனுக்கு அந்த சாப்பாடே இறங்கலை. ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. எப்படிடா வந்துட்டு அவன்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமாக இருக்கு அவனுக்கு. ஸோ ஜங்குக்கு தான் சாப்பாடு அப்படியே வந்துட்டு கீழே வச்சுட்டு அவன் அப்படியே அந்த ட்ரிங்க் எடுத்து மடமடன்னு குடிக்கிறான். மச்சான் சரக்கு அடிச்சிட்டாலே தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு தில்லு வேணும் மச்சான். அடி அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறது அவன் காதுக்குள்ளே கேட்குது. அவன் அப்படியே அதை எடுத்து அப்படியே ராவா ஃபுல்லாக அடிக்கிறான். ஏய் ஜங்கு பைத்தியம், என்னடா பண்ணுற? குடு ஃபஸ்ட்டு. என்னடா இப்படி பண்ணிட்ட? இவ்வளோ குடிப்பியா பைத்தியக்காரா? வாட்டின்னா பொய் சொன்னியா அப்படின்ட்டு டேங் தாடி ஜங்குக்கு ஜஸ்ட்லேயே அடிக்க ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கான்சியஸ் இல்லாமல் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கான். டேங் தான் அப்படியே சாப்பிட தட்டை வச்சுட்டு ஜங்கு கிட்ட தான் வரான். டே ஓகேவா இருக்கியா ஜங்குக்கா? எங்கள் ஜங்குக்கு தான் அப்படின்னு வந்து டேங்கை பார்க்க டேங் தான் அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ட்டு டேங்கோட சட்டையை ரொம்ப இறுக்கி பிடிக்கும். ஜங்குக்கு எப்படியும் சட்டை காணாரு இவ்வளோ இறுக்கி பிடிக்கிறது டேங்க்கு ஒரு நிமிஷம் ஒரு பயத்தை கொடுக்குது. ஏ ஜங்கு என்ன பண்ணுற? கையெடு ஜங்குக்கா அப்படின்ட்டு டேங்க அப்படி பக்கத்தில் இழுக்கிறான். ஆனால் டேங்க அப்படி விலகி தான் போகிறான். வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு தான் அப்படின்ட்டு அங்கே இழுத்து கட்டி பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கை பிடிச்சி ஒரு தள்ளிக்கிட்டு இருக்கான். டேங் சுத்தமான தொட கூட விடலை. எங்கள் ஜங்குக்கு தான் அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம டேங்க அப்படியே டாமினேட் பண்ணி அவனை அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். டேங் தான் அப்படியே புஷ் பண்ணுறான். ஜங்குக்கு கை தான் டேங்கோட முதுகெல்லாம் ஒரு மாதிரி தடவ ஆரம்பிக்க டேங் தான் ஒரு மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அது ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது அவனோட காதுக்குள்ள. இந்த காலத்து பசங்கள்லாம் லவ்வை விட அதிகமாக லஸ்ட்டுக்கு தான் பழகுறாங்க. இந்த மாதிரி நடந்துக்கிற எல்லாருமே லவ் பண்ணுறதுனால தான் பண்ணுறாங்களா? இல்லை டேங் லஸ்ட்டுக்காகவும் பண்ணுவாங்க. விடு ஜங்குக்கா
ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் டேயாங் டேயாங் கதவு திறடா, டேயாங் ப்ளீஸ், டேயாங் சாரி, என்னாச்சு டேயாங் டேயாங் அப்படின்னு டேயாங்கோட ரூமில் இருந்துட்டு ஜங்குக் கத்திக்கிட்டு இருக்கான். டேயாங் தான் ஒரு மாதிரி நடுக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோதான்டா. நான் சரண்டரிங் மை ஹார்ட் வந்துட்டு மூவியாக போடணுன்னு தான் நினச்சேன், பட் என்னால் முடியல. ஸோ ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே கட் பண்ணி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிடுச்சு. ஸோ எப்படி இருக்கு என்ன இதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடை சீக்கிரமே போடுறேன். ஸோ அவ்வளோதான்டா, டாடா பாய்.